प्रमेयम् सीतापतिन्दकुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि. கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெருந்தாவி ஒன்றின்றியே நற்பால யோத்தியில் வாழும் சராசரன் முற்றனன் நற்பால குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களால இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. பெருகை நீண்ட பெயரவன் தான் தரும் இருகை வேளத்திராகவன் திருக்கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகளில் காப்பதே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாகவாரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். எல்லாம் வல்ல பெருமானாகிய சிவராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய சரித்தம் என்று இதை கொண்டாடுகிறார்கள். திவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்கிருத பதத்துக்கு, அந்த சொல்லுக்கு மேன்மையானது தெய்வீகத்தன்மை பொருந்தியது என்பது அதற்கு பொருள். அப்படி மேன்மையானதாக தெய்வீகத்தன்மை பொருந்தி இருக்கக்கூடிய அந்த திவ்ய சரித்திரத்திலே நேற்றைய தினம் சக்கரவர்த்தி திருமணாகிற ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதார வைபவத்தை நாம் அனுபவித்தோம். அப்படி அவதாரம் செய்திருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி அவர் தம்முடைய குல குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்ட மகரிஷியிடத்திலே ஆயக்கலைகள் 64 நேயமுடன் கற்று வளர்ந்து வருகிறார். இந்த கலைகள்லாம் கற்று அந்த குழந்தைகளுடைய குருகுலவாசம் நிறைவேறி அவர்கள் அரண்மனைக்கு வந்து விடுகிறார்கள். அப்படி வந்து சில நாள்களிலே அயோத்தியா மாநகரத்திற்கு ஒருவருடைய வருகை நடைபெறுகிறது. நீங்கள் காவியங்களை படித்து வருகின்ற பொழுது சில கதாபாத்திரங்கள் அவர்கள் காவியத்திலே ரொம்ப அதிகமான நேரம் அவர்கள் இடம்பெற மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த காவியத்தினுடைய முக்கியமான திருப்பு முனைக்கு காரணமாக அவர்கள் துணை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியான ஒரு கதாபாத்திரமாக இப்பொழுது இங்கே வருகை தரக்கூடியவர் அவர் நண்பர். ஏதோ ஒருவருக்கோ இருவருக்கோ நண்பர் அல்ல, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நண்பராக இருக்கக்கூடியவர் விஸ்வாமித்ர மகரிஷி என்று அவருடைய பெயர். மித்ரன்னு சொன்னால் நண்பன், விஸ்வம்னு சொன்னால் உலகம், உலகிற்கே நண்பனாக இருக்கும்படியானவராக இருக்கக்கூடிய விஸ்வாமித்ர மகரிஷியினுடைய வருகை இங்கே நடைபெறுகிறது. விஸ்வாமித்ர மகரிஷி வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே தசரதன் மிக மகிழ்ந்து அவரை உரிய மரியாதையோடு பூர்ணகும்பங்கள் எல்லாம் கொடுத்து அவரை தகுந்த முறையிலே வரவேற்புகளை எல்லாம் செய்கிறான். அப்படி எல்லா விதமான வரவேற்புகளும் செய்து விஸ்வாமித்ர மகரிஷி அவர் வந்து தசரதனுடைய அரண்மனையிலே அவர் வீட்டு மகரிஷியை முறைப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதான மரியாதைகளை செய்து அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான அவர்களுடைய தேவைகளும் நிறைவேறும்படியான
எல்லா விதமான விஷயங்களையும் செய்து தசரதன் அவரை வணங்கி அவரிடத்திலே கேட்கிறார், மகிழ்ச்சி தங்களுடைய வருகைக்கான நோக்கம் என்ன? நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அயோத்தியா மாநகரமானது மிக பெருமையான மாநகரம். மிக பெருமையான மாநகரம் சொன்னால், அயோத்தியை என்று சொன்னால் ஆறாலும் வெல்ல முடியாதபடிக்கு வலிமை வாய்ந்திருக்கக்கூடிய, யாராலும் வெல்லப்படாத அளவிற்கு பெருமை வாய்ந்த மாநகரம் எதற்கோ அதற்கு அயோத்தியை என்று பெயர். ஏதோ அயோத்திக்கு ராமர் வந்து அவதாரம் பண்ணின பிறகு, ராமர் வந்து பிறந்த பிற்பாடு அந்த ஊருக்கு புகழ் ஏற்பட்டது நினைக்கூடாது. காசி, காஞ்சி, அவந்திகா என்று சொல்லி வரிசையாக மோட்சபுரிகளை, இந்த பாரத தேசம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மோட்சபுரிகளை சொல்லுகின்ற பொழுது அயோத்தியா என்று தொடங்கி அந்த மாநகரனுடைய பெயரை சொல்லித்தான் மற்ற மோட்சபுரிகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி ராமபிரான் அவதரிப்பதற்கு முன்பாகவே சீரும் சிறப்புமாக இருந்த மாநகரம். ராமபிரானுடைய திருவம்சம் என்று சொல்லக்கூடியது சூரிய குலம், சூரிய வம்சம். அப்படி சூரிய வம்சமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குலத்திலே மிகப்பெரிய மாமன்னர்கள் எல்லாம் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். பகீரதன் என்று சொல்லக்கூடிய மாமன்னன், அவன்தான் ஆகாய உலகிலே இருக்கக்கூடிய கங்கை நதியை பூவுலகிற்கு தன்னுடைய தவ வலிமையினாலே கொண்டு வந்து சேர்த்தவன். அப்படிப்பட்ட பகீரதன் ஆட்சி செய்த புண்ணிய பூமி அயோத்தியை. ஹரிச்சந்திரன் ராஜ்யம் பண்ண புண்ணிய பூமி அயோத்தியை. சகரர்கள் என்று சொல்லி சாகரத்தை தோண்டியவர்களாக சொல்லப்படக்கூடிய அந்த சகர சக்கரவர்த்திகள், அவர்களெல்லாம் ராஜ்யம் இருக்கும்படியான தேசம் அயோத்தியை. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தேசத்திற்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறார் என்று சொன்னால் அவரை நல்ல முறையிலே வரவேற்பது, உபசரிப்பது. ஏன்னா அயோத்தியை பொறுத்தவரை உள்ளுக்குள்ள யாருக்கும் எந்த கஷ்டமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா விதமான நிறைவும் ஏற்பட்டிருக்கும்படியான தேசம். அந்த ஊரினுடைய பெருமையை சொல்கின்ற பொழுது கம்பர்புரான் சொல்கிறார், அந்த ஊர்ல வள்ளல்களே கிடையாது அப்படின்னு சொல்ற. இது ஒரு நல்ல அடையாளம் கிடையாது. நிறைய கொடுப்பதற்கு, தான தர்மங்கள் செய்வதற்கு வள்ளல்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தானே அது பெருமைப்படத்தகுந்த இடமாக இருக்கும். ஒருத்தருமே கொடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொன்னா அது பெருமைப்படத்தகுந்த இடம் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சிக்கல் என்னன்னா, கொடுக்கிறதுக்கு ஏன் ஆள் இல்லைன்னு சொன்னா வாங்கக்கூடிய அளவிற்கு ஏழைகளாக இருப்பவர்கள் யாரும் இல்லை. வன்மை இல்லை, ஓர் வறுமை இன்மையா. அங்கே வள்ளல் தன்மை ஏன் இல்லாமல் போகிறது? பெறுவதற்கு என்று சொல்லி ஏழைகள் இல்லாத அளவிற்கு. ஏன்னா ஏற்றத்தாழ்வு என்று ஒன்று இருந்தால்தான் அந்த வித்தியாசம் என்பது ஏற்படும். இங்கே என்னன்னு கேட்டா, அந்த ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாதபடி, அந்த வித்தியாசம் என்பது ஏற்படாதபடி இந்த அயோத்தியா மாநகரத்தினுடைய பரிபாலனம், ஆட்சி அமைந்திருக்கிறது. தசரதன் எப்படி தன்னுடைய தேசத்தை பாதுகாக்கிறான்னு சொன்னா, ஒரு விவசாயிக்கு நிறைய நிலம் இருக்குன்னு சொன்னா அந்த நிலத்தை முழுக்க அவன் போய் மேற்பார்வை பார்க்க வேண்டும் என்றோ, அல்லது அந்த நிலம் அவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் அவன் போய் இறங்கி உழுது அவன் அந்த நிலத்தில இருந்து அவன் வெள்ளாமை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய அளவில் நிலம் இருந்தது என்று சொன்னால் அந்த நிலத்தை பலருக்கு பிரித்து பலர் அதிலே வேலை பார்த்து அதனுடைய பலனை மட்டும் அனுபவிப்பனாக அந்த பெருநில கீழாக இருக்கக்கூடியவர் அமைந்திருப்பார். அதுவே ரொம்ப கொஞ்சமா தான் ஒரு நிலம் இருக்கு. வறியவன் காக்கும் செய் என்று சொல்லுவார். வறியவன்னா ஒரு ஏழை, அவன் கையில கொஞ்சமா நிலம் இருக்குன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த நிலத்தை விட்டு எக்காரணம் கொண்டு இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போக மாட்டான். அவனுடைய மனமெல்லாம் அந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த நிலத்திலே நடக்கக்கூடிய வெள்ளாமையை மிகச்சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய மனமானது எப்படி அந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய நிலத்தின் மீது மிகுந்த ஈடுபாட்டோட வந்திருப்பானோ, அதை போல
அயோத்தியா நிலமன்னவோ சின்ன நிலம் கிடையாது, அது பெரிய பூமி தான். ஆனா அந்த பெரிய பூமியின் மீது தசரதனுக்கு இருந்த ஈடுபாடு மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய நிலத்தை பாதுகாப்பதிலே எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த வறியவன் என்று சொல்லக்கூடியவன் இருப்பானோ, அதை போல இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பாதுகாப்பதிலே கண்ணும் கருத்துமாக தசரத சக்கரவர்த்தி இருந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி ராஜ்ய பரிபாலனம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசத்திற்கு இன்றைக்கு விஸ்வாமித்திர மகரிஷியுடைய வருகை இருக்கிறது என்று சொன்னால், அந்த வருகை அவருக்கு வேணுங்கிறதை நிறைவு செய்யும்படியாக, அவர் மனம் மகிழும்படியாக அந்த வருகை அமைய வேண்டும். அப்போ தசரதர் அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி கேட்கிறார். பொன்னா பொருளா மணியா என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்ன. நான் ஒரு யாகம் பண்றேன், அந்த யாகத்திற்கு நிறைய அசுரர்களால எனக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன, அந்த யாகத்தை காக்க வேண்டும் சொன்னா. என்ன பெரிய விஷயமா, கவலையே படாதீங்க, என்கிட்ட நிறைய படை பலங்கள் இருக்கின்றன, இந்த படை பலங்களை வைத்துக் கொண்டு உங்களுடைய யாகத்தை காப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் சொன்ன. இந்த படை பலம் இதெல்லாம் வேண்டாம்பா, எனக்கு ஒரே ஒரு ஆள் போதும், ஒரு ஆளை வச்சு நான் யாகத்தை நான் காப்பாற்றேன். அப்படி ஒருத்தர் யாருங்க அயோத்தியில இருக்கா, நீங்கள் யாரை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அவரை நான் நீ புதல்வர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனையே தருக. கரிய செம்மலாக இருக்கக்கூடிய மூத்தமானாக இருக்கக்கூடிய ராமன் ஒருத்தன் போதும் என்னுடைய யாகத்தை காப்பதற்கு, அவனுக்கு எல்லா விதமான ஆற்றல். தசரதன் கதறி அழ ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சு சொன்னா, என்னைக்குமே ரிஷி வாக்கு பொய்யாக கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்க வாக்க நினைக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்படி நான் ஒண்ணும் தவறாக சொல்லலையே, இப்ப நான் வாக்கு மாறும்படியாக என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சாமி இப்பதானே நான் வந்து காலில் விழுந்தேன், விழுந்த உடனே ஆயுஷ்மன் பவ தீர்காயுசாக இருக்குன்னு வாழ்த்துனீங்க. தீர்காயுசா ஒருத்தர் இருக்கான, அவனுடைய உயிர் அவன்கிட்ட இருக்கணும். என்னுடைய உயிராக இருக்கக்கூடிய ராமனை நீங்கள் என்னிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்று முடிவு செய்து விட்டீர்களானால், நீங்கள் என்னை வாழ்த்திய வாக்கு பொய்யாகி விடுவீங்க அப்படின்னு. இது தசரதன் ராமன் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பினுடைய வெளிப்பாடு. நீங்கள் வேற எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், ஆனால் ராமனை நான் தர முடியாது. ராமனுக்கு இப்ப 12 வயசு. தசரதன் சொன்னா, இன்னும் ராமனுடைய கழுத்து பகுதியை நோர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே பாலினுடைய வாசனை இருக்கும். அப்படி யாருக்கு இருக்கும்னா, சின்ன குழந்தையாக தாயினுடைய மடியிலிருந்து பால் இருந்தக்கூடிய குழந்தைக்கு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு வாசனை வரும். 12 வயசு பாலகனுக்கு போய் 12 வயசு இருக்கக்கூடிய பையனுக்கு அப்படியான ஒரு வாசனை வருமானு கேட்டா, தசரதன் ராமபிரான் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக இன்னும் அவனுக்கு குழந்தையாகத்தான் ராமபிரான். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், டெல்லிக்கு ராஜான்ட்டால தள்ளிக்கு விட என்று சொல்லுவார்கள். டெல்லிக்கு அரசனாக இருந்தால் கூட தாய்க்கு அவன் பிள்ளைதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி பரிவு, அந்த பாசத்தின் காரணமாக கிருபானந்த வாரியாருடைய உருவத்தை நீங்கள் ஒரு முறை கற்பனை பண்ணி பார்த்துக்கீங்க. சாமி இப்படி இருப்பாரு. அவரு வயதான காலத்திலே அவருடைய தாயார், வயதான தாயார் இருந்தார்கள். அப்போ சாமி போனாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்கி விட்டதா. மங்கிடுச்சுன்னா அவங்க அம்மா வாரியார் வந்தாருன்னா முகத்தை பார்த்து பேச முடியாது, கண் பார்வை மங்கிடுச்சு. பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு. உட்காந்து அவங்க அம்மா மெல்ல மகனை அப்படியே தொட்டு 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 பேசுவாங்க. அவ்வளவு பெரிய உருவத்தை இந்த வாரியாரை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்களா, சாப்பிடுறதே இல்லையாப்பா, மெலிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது தாய்மையினுடைய பிள்ளை மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தினாலே இருக்கக்கூடிய மனநிலை. அதை போல தசரன் சொல்றான், என்னுடைய மகனுக்கு இன்னும் கழுத்துல அந்த பால் வாட போக அந்த அளவுக்கு என் சின்ன பையனா இருக்கேன்,
அவனை போய் நீங்க கேட்கிறீங்களே, வேணா நான் வரேன். சம்பராசுர யுத்தம் என்று சொல்லக்கூடிய பெரிய யுத்தம் இந்திரனுக்காக நடத்தி அதிலே இந்திரனுக்கு சாதகமாக போரிட்டவன், 10 திக்குகளிலும் ரதத்தை ஓட்டக்கூடிய வல்லமை வாய்ந்தவன், நான் வரேன் உங்களுக்கு துணைக்கு. தேவசியா தசரதன் பேசிட்டு அப்ப சொல்றான், சாமி, ஒருத்தனுக்கு நீண்ட நாள்களாக கண் பார்வை இல்லை. அப்படி நீண்ட நாள்களாக கண் பார்வை இல்லாத ஒருவனுக்கு திடீர்னு பார்வை கிடைத்து அவன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப நாளா புத்திர சந்தானம் இல்லாமல் பிள்ளை பேர் இல்லாமல் வருந்தி இருந்த எனக்கு ராமன் குழந்தையாக வாய்த்தான். அந்த கண் பார்வையை அவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்வதை போல இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிலே வேலை எடுத்து பாய்ச்சுவதை போல. ஏற்கனவே அது புண்ணு, அதிலே வேலை எடுத்து பாய்ச்சினால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அதை போல எனக்கு நீங்கள் ராமனை என்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று கேட்டவுடனே எனக்கு அவ்வளவு வலி ஏற்படுகின்றது. இந்த நாகப்பாம்பு இருக்கிறதே, அதற்கு நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அதனுடைய நாக ரத்னத்தின் மீது அதற்கு நம்பிக்கை. அந்த நாக ரத்னத்தை அதிலிருந்து யாராவது பறித்துக் கொண்டு விட்டார்கள். நிறைய கிராமங்களில் நிறைய விதமான கதைகள் சொல்லுவார்கள். அது ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அப்படியே சாணி உருண்டையை கொண்டு போய் அது மேல போட்டு அதனுடைய ஒளி அப்படியே நம்ம நிப்பாட்டோம், அந்த பாம்பு கண்ணு தெரியாமல் போயிடும். நிறைய விதமான நம்பிக்கைகள். அப்படி அந்த நாக ரத்தினத்தை அந்த நாகத்தின் இடத்திலிருந்து யாராவது பறித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணில்லாத நாகமானது எப்படி தவிக்குமோ அதை போல ராம ரத்தினத்தை பிரிந்தால் இந்த தசரதனுக்கு அவ்வளவு தவிப்பும் துடிப்பும் ஏற்படும் என்று தசரதன் பலவிதமாக சொல்லி மன்றாடி கோபப்பட்டவர் சொன்ன, தசரதா, அகம் வேத்மி, அகம் வேத்மி. விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தை, நான் அறிவேன் அப்படின்னா. நான் அறிவேன் அப்படின்னா தசரதன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன தெரியும்? ராமபிரான் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் எப்பொழுது பிறப்பான் என்று சொல்லி ஏங்கி தவித்து பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் வருந்தி அதற்காக ரிஷிசிங்க மகரிஷியை அழைத்து யாகம் செய்தவன் நான். இன்றைக்கு தேதி வரையிலுமாக 12 ஆண்டு காலம் வரையிலுமாக கண்ணின் மணி போல் ராமனை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் நான். எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும்? விஸ்வாமித்திரர் சொன்ன, உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா? நீ போக சாஸ்திரம் அறிந்தவன். போக சாஸ்திரம்னா எப்படி சுகமாக வாழ்வது. இது அரசர்களுடைய வாழ்க்கையின் சிறப்பு. அதுதான் அரசர்களுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் born with a silver spoon என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு ராஜபோகமான வாழ்க்கை. அந்த போக சாஸ்திரம், அந்த போகமாக வாழ்வதற்கு என்னென்ன உண்டோ அவற்றையெல்லாம் அறிந்தவன் நீ. நான் யோக சாஸ்திரம் அறிந்தவன். அதனால் தசரதா, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ராமன் யார் என்பது உனக்கு தெரியாது, எனக்கு. நீ வில்லும் கையுமாக இருக்கிறாய். உன்னுடைய கையில ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் என்பது வேட்டையாடுவதற்கு, மக்களை காப்பதற்கு, இது போன்ற விஷயங்களுக்காக நீ ஆயுதத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவன். உனக்கு பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கான சிந்தனை எல்லாம் உனக்கு கிடையாது. ஆனா நான் புல்லும் கையுமாக, இந்த புல்லுக்கே ஒரு விதத்துல இந்த தர்ப்பைக்கு விஸ்வாமித்திரம்னு ஒரு பேரும். அந்த புல்லும் கையுமாக இருந்து சதாசர்வ காலமும் இறைவனுடைய நினைவிலே மனத்தை ஈடுபடுத்தியவனாக, இறை சிந்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, புல்லும் கையுமாக இருக்கக்கூடிய நான் அறிவேன். தசரதா, உன் தலையும் என் தலையும் பார்ப்போம். உன்னுடைய தலையின் மீது நீ என்ன செய்திருக்கிறாய்? தங்கத்தினாலே ஆன மணிமுடி அணிந்திருக்கிறாய். என்னுடைய தலையை பாரு, ஜடாபாரம். ஜடாபாரம் என்று சொல்லக்கூடியது பெரிய சடைமுடி தரித்து அதை அப்படியே அழகாக முடிந்து வைத்திருப்பது. இவ்வளவு பெரிய ஜடாபாரம்னு சொன்னா அது ஏதோ பொழுதுபோகம் வளர்க்கறதெல்லாம் கிடையாது. யார் நீண்ட காலங்களாக யோகத்திலும் தவத்திலும் தியானத்திலும் ஆழ்ந்திருப்பார்களோ அவர்களுக்கு தான் அந்த சடை என்பது ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட சடை அவர்களுடைய தலையில இருக்குமானால் அவர்கள் நீண்ட காலமாக தவம் செய்தவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. அதனால்தான்
இமய கொடுமுடியிலே தவமையேற்றக்கூடிய இறைவனுக்கு அவருக்கு தாழ் சடை என்று சொல்லக்கூடிய சடாபாரம் இருக்கிறது ஈசனுக்கு. அப்படி தபஸ்வியாக இருப்பதற்கான அடையாளம் இது. மணிமுடி தரித்திருக்கும் நீ அறியாய். உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய இந்த தங்க கிரீடம் இருக்கு, இது என்னன்னா ராஜ்யத்தை ஆள்வது, ராஜ்யத்தில் கூடிய சுகபோகங்களை அனுபவிப்பது. இதற்கு அடையாளமாக நீ மணிமுடி தரித்திருக்கிறாய், ஆனால் நான் சடைமுடி தரித்திருக்கிறேனே, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. உன்னுடையது போகத்தின் அடையாளம், என்னுடையது தவத்தின் அடையாளம். அதனால மணிமுடி தரித்திருக்கும் நீ அறியாய், சடைமுடி தரித்திருக்கும் நான் அறிவேன். தசரதா, நீ என்ன பண்ற? ஆசனத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்க. நீ மேல உட்கார்ந்து உனக்கு கீழே 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதனாலே அந்த ஆசனத்துக்கு மேல உட்கார்ந்து 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 உன்னுடைய மனநிலையில என்ன இருக்கிறது? நாம் இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அகங்காரமானது இயல்பாக உன்னிடத்திலே குடிகொண்டு விட்டது. இது ஒரு பண்பு. பரீட்சித் மகாராஜா அவர் கலிபுருஷனை பார்க்கின்ற பொழுது, கலிபுருஷன் அவனை நீ இனிமேல் இந்த இடத்துல தங்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுகின்ற பொழுது, கட்டளையிடுகின்ற பொழுது, கலிபுருஷன் கேட்டாப்பா நான் எங்க போய் தங்குறதுன்னு ஒண்ணு சொன்னா, புன் பொருள் போகம் மது மாது சூது இதெல்லாம் எங்க இருக்கும், அங்கெல்லாம் நீ போய் வாழ்றான். அப்படி வாழ்கின்ற பொழுது பொன்னின் மீது யாருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களை தன்னுடைய மாய மயக்குகளை சிக்க வைப்பதிலே கலிபுருஷன் வல்லவனாக இருந்தான். பரீட்சித் மகாராஜாவுடைய தலைக்கு மேல் அணிந்து இந்த கிரீடத்திலே வந்து அவன் தங்கி இருந்ததாக சொல்லுவார்கள். அதனாலதான் பரீட்சித் மகாராஜா புத்தி கெட்டு போய் ஒரு மகிழ்ச்சியை அவமானம் செய்தான், செத்து பாம்பை எடுத்து அவருடைய கழுத்திலே போட்டான் என்று பாகவதத்திலே சொல்லுவார்கள். அப்படி 10 பேர் உன்னை சுற்றி இருக்காங்க அப்படின்ன உடனே உன்னுடைய மனமானது என்ன ஆகிவிட்டது? நாம் இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனநிலை, அந்த அகங்காரமானது உனக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனா நான் அப்படி கிடையாது. பல குருமார்களை ஆசனத்தின் மீது அமரச் செய்து அவர்களுடைய பாதங்களை பணிந்து அவர்களுக்கு கீழே அமர்ந்து நான் பாடம் கேட்டிருக்கிறேன். உன்னை போல மேலே இருக்கக்கூடிய பண்பு எனக்கு கிடையாது. அடிபணிந்து பாடம் கேட்டிருக்கிறேன். அதனால் ஆசனத்தின் மேல் இருக்கக்கூடிய உனக்கு அந்த அறிவு ஏற்படாது. ராமன் யார் என்கின்ற உண்மை உனக்கு புரியாது. ஆசனத்தின் கீழே அமர்ந்து அடிபணிந்து குருமார்களிடத்திலே பாடம் கேட்டு முறையாக பயின்றிருக்கக்கூடிய எனக்கு அந்த ராமன் யார் என்கின்ற உண்மை. இப்படியே நிறைய வித்தியாசங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி சொல்லி மகாத்மா என்று சொல்கிறார். மகாத்மா, ராமனை மகாத்மா என்று அழைக்கிறார். ஆத்மா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆத்மாக்கள். ஆனால் ராமன் பரமாத்மாவாக இந்த புவியிலே அவதரித்திருப்பவன். அதனால அவனை மகாத்மா என்று அழைக்கிறார். எல்லாம் சொல்லிட்டு, இந்த உண்மை எனக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மற்ற துறைமார்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த தமிழ்ல உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, அந்த எழுத்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக சொல்றது. இவருக்கு கூட தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தெரிந்து கொள்வதிலே அவர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக மாறிவிட்டார் என்று அர்த்தம். எல்லாம் சொல்லிட்டு எனக்கும் தெரியும், இந்த ரிஷிகளுக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும். வசிஷ்டருக்கும் தெரியும். வசிஷ்டோபி அபி அப்படின்றது சம்ஸ்கிருதத்திலே, தமிழிலே உண்மை என்றதை நாம் சொல்லுகிறோம். வசிஷ்டரும் அறிவார். அப்படின்னா உன்னுடைய குலகுரு அவரிடத்திலே கேள். நான் 3ஆவது மனுஷன் வெளில இருந்து வந்திருக்கேன், மற்ற துறைகளை நீ நம்பலாம் நம்பாம போகலாம். ஆனா இவர் குலகுரு, உங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருப்பவர், இவரிடத்திலே கேள் அப்படின்னு உடனே வசிஷ்டர் வந்து தசரதனிடத்திலே எடுத்து சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். விஸ்வாமித்திற்கும் வசிஷ்டருக்கும் ரொம்ப ஏக பொருத்தம். இவர்கள் எவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் என்பதை நாம் விஸ்வாமித்தினுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். 2 பேருக்கு ஆகவே ஆகாது. வசிஷ்டராலே சபிக்கப்பட்ட திரிசங்குவை நான் சொர்க்கத்துக்கு ஏற்றுவேன் சொல்லி நடுவில் நிப்பாட்டி வர வச்சிருக்க. இப்படியெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் இவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள், மாறுபாடுகள். வசிஷ்டர் நல்லவன் வாயில சொன்ன ஒரே காரணத்துக்காக ஹரிச்சந்திரனை எல்லா விதமான இம்சைகளும் பண்ணார் விஸ்வாமித்திரர். இப்படி
காலங்காலமாக வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்குமாக கருத்து வேறுபாடுகள் ரொம்ப தீவிரமானது. அப்படி இருக்கக்கூடிய வசிஷ்டர் இப்பொழுது வந்து சொல்கிறார், தசரதா, ராமனை விஸ்வாமித்திரோடு அனுப்பி அவனுக்கு நன்மை ஏற்படும். ஏன்னா 1000 எதிர்ப்புணர்வுகள் நமக்குள்ளே இருந்தாலும் ஒரு பொதுவான விஷயம் வருகின்ற பொழுது அந்த மன மாச்சரியங்களை நீக்கிவிட்டு, அந்த மன மாச்சரியங்களை துறந்து விட்டு உலகிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு தர்ம காரியம் என்று வருகின்ற பொழுது அதிலே நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. வசிஷ்டர் சொல்லிட்டா அதுக்கு மேல தசரதன் ஒண்ணும் செய்ய முடியாது. ராமன் அனுப்புறாரு. இது எப்பயுமே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். அது ராமாயண காலத்துல நமக்கு பழக்கம். ராமன் எனக்குமே தனியா போனதா சரித்திரமே இல்லை. அதனாலே அவனோடு சேர்ந்து இளைய பெருமாளுமாக 2 பேருமாக சேர்ந்து யாக சம்ரட்சணத்திற்காக அவர்களுடைய பயணமானது தொடங்குகிறது. பயணம் பண்ணி கொண்டு போகின்ற பொழுது நிறைய கதைகள் சொல்றார் சுவாமி. நிறைய கதைகள். கங்கை நதியானது எப்படி உற்பத்தியானது, எப்படி பகீரதனுடைய தவம் நடந்தது அப்படின்னு நிறைய கதைகள் வரிசையா சொல்லிட்டே வர. அப்படியாக பலவிதமான கதைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடம் மிக கடுமையான பாலைவனமாக இருக்கிறது. கடுமையான பாலைவனம், ரொம்ப வறட்சியான பூமியாக இருக்கிறது. இவ்வளவு வறட்சி, இவ்வளவு கடுமை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, அங்கே வாழக்கூடிய நபர்களுடைய சுபாவத்தை பொறுத்து இந்த வறட்சி, இந்த கடுமை இந்த பூமிக்கு ஏற்பட்டது. ஒரு காலத்துல நல்ல பொன்னும் மணியுமாக கொழித்த பூமிதான், செழிப்பான பூமிதான். ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை, இயல்பு, இப்படியான பண்புகள் எல்லாம் இருக்கு. இது ரொம்ப கடுமையான வெக்கையான பூமியாக இருக்கிறது. இந்த பூமியினுடைய இயல்பை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த இடத்திலே இவர்கள் எதிர்பாராத சில செயல்கள், காற்றினுடைய இயல்பு மிகுந்த வெப்பமுடையதாக, அந்த இயற்கையானது விரும்பத்தகாத வகையிலே அந்த சூழலானது மாறுகிறது. இப்படி மாறின உடனே விஸ்வாமித்திரர் புரிந்து கொண்டார், இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இங்கே இப்பொழுது தாடகை வரப்போகிறார். தாடகை வரப்போகிறாள்னா, தாடகைன்றவள் இவ்வளவு பெரிய உருவம், 1000 யானைகளுடைய பலம் கொண்டிருக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய உருவமாக தாடகை வந்து நிற்கிறார். இவர்களோ மிக சிறியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சிறியவர்களாக இருக்கக்கூடிய இவர்களிடத்திலே விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், ஒன்னும் பயப்படாத, தாடகையின் மீது அம்பு எய்து அவளை கொள்ள. பலவிதமான பொருள்களை தாடகை இவர்கள் மீது எரிந்தாலும் கூட அத்தனையும் ராமபிரான் தடுத்து நிப்பாட்டி விடுகிறான். அத்தனையும் அவன் பொடிப்பொடியாக்குகிறான். தன்னுடைய ஆற்றலினாலே அவ்வளவையும் தடுத்து நிப்பாட்டியாச்சு. இப்பொழுது தாடகை வதம் என்பது நடைபெற வேண்டும். தாடகை மிகப்பெரிய சூலத்தை வீசி எறிகிறார். அதையெல்லாம் தடுத்து பொறுத்து நிப்பாட்டியாச்சு. இந்த தாடகை வதம் தான் ராமபிரானுக்கு கன்னிப்போர். பொதுவாக இந்த கன்னி என்பது சம்ஸ்கிருதத்திலே புரட்டாசி மாசத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த புரட்டாசி மாசத்திலே தான் ஏதாவது ஒரு புது விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புரட்டாசி மாசத்திலே வரக்கூடியதான விஜயதசமியிலே புது நிகழ்ச்சிகளை தொடங்குவது நம்மிடத்திலே ஒரு மரபு. அப்படியாக அந்த புரட்டாசி மாசத்தை தொடங்கக்கூடிய அந்த முயற்சிக்கு கன்னி முயற்சி என்று பெயர். அதை போல இப்பொழுது ராமபிரானுக்கு முதல் முயற்சியாக கன்னிப்போராக இந்த தாடகையினுடைய வதமானது தொடங்குகிறது. நல்ல கலைகளை கற்றவனுக்கு அந்த கலைகளை பயன்படுத்துவதற்கு ஒரு களம் ஏற்பட வேண்டும். அந்த களம் தான் அவனுடைய அந்த பயன்பாட்டை, அவனுடைய கலை திறனை மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடமாக அமையும். அப்படி முதல்ல ராமனுடைய ஆய கலைகள் 64 பெற்றவன், குறிப்பாக தனுர்வேதம் என்று சொல்லக்கூடிய
வில்லாற்றிலே வல்லவனாக இருக்கக்கூடிய இந்த ராமபிரானுடைய அந்த கலைக்கு ஒரு அரங்கேற்றமாக இந்த தாடகையினுடைய வதமானது நடைபெற்றது. தாடகையின் மீது அப்ப போடுனா போட மாட்டேன். ஐயா, ஒரு பெண்ணை கொல்வது பாவம், ஒரு பெண்ணை கொல்வது பாவம். விஸ்வாமித்திரர் சொல்ற, பெண் என்பது உடலாலா அல்லது பண்பால்? ஒரு கேள்வி. பெண்மை என்று சொல்லக்கூடியது உடலிலே பெண்மைக்குரிய அங்கங்கள் இருக்குமேயானால் அவளை பெண் என்று ஏற்க இயலாது. பெண்மைக்குரிய பண்புகள் என்று சில பண்புகள் உண்டு. பொதுவா பண்பை வைத்துக் கொண்டுதான் ஆண் என்றால் யார் அப்படின்னு தொல்காப்பியத்தை கேட்டா அவர் என்ன சொல்வார்? ஆண் என்றால் அவன் அந்த ஆண் என்பதற்கான உடல் உறுப்புகள் இருந்தா ஆண் அவர் ஒத்துக்க மாட்டார். பெருமையும் உரணும் ஆளும். யார் பெருமை வாய்ந்தவனாக இருக்கிறானோ, யார் உரன் என்று சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறானோ, பெருமை வரக்கூடிய பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஆண் என்று பெயரே ஒழிய மற்றபடி ஆண்மை என்று சொல்லக்கூடியது உடலிலாலே வரக்கூடியது அல்ல. அதே போல இங்கே பெண்மை என்று சொல்லக்கூடியது அந்த தாடகையினுடைய உடலை மட்டும் மத்து வரக்கூடியது அல்ல. பெண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அந்த போற்ற தகுந்த அந்த பண்பு இல்லாத இவளை மக்கள் பதடி என்று சொல்லுவார். சீதா பிராட்டி இலங்கை மாநகரை சொல்லுகின்ற பொழுது இலங்கையில் இருப்பவர்களை மக்கள்னே சொல்ல மாட்டார். சொல்லுகின்ற பொழுது மாக்கள் இலங்கை என்று சொல்றார். இது மாக்கள், இது விலங்குகள் வாழக்கூடிய இலங்கை. இங்க இருக்கிற மக்கள் கிடையாது. ஏன்னா மக்கள் பண்பு இல்லாதவர், மரம் போல்வர், மக்கள் பண்பு இல்லாதவர் என்று சொல்லு. அதனாலே உடலாலே ஒருத்தனுக்கு மனித தன்மை என்பது இருக்குமா, பண்பாலே அவனுக்கு அந்த தன்மை இருக்குமா என்று பார்த்தால் பண்புதான் முதன்மையானது. இவளுக்கு அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய எந்த விதமான பண்பும் அவளிடத்தே இல்லை. இவளை பெண் என்று கருத வேண்டாம் என்று சொன்னா, எங்க அப்பா உங்களுடைய சொல்லை கேட்டு செயல்பட சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார். பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் உரைத்த இந்த வாக்கை நான் வேத வாக்காக ஏற்று இவள் மீது அம்பெய்கிறேன் என்று சொல்லி ராமபிரான் தன்னுடைய ராமபாணத்தை அவள் மீது எய்கின்ற பொழுது இந்த ராமபாணமானது அவளுடைய மார்பிலே போகக்கூடிய செய்தியை கம்பர்கிறான். அவர் சொல்லக்கூடிய ஓமைகள் ரொம்ப அற்புதமான ஓமைகள். யாரும் இப்படி தமிழ்ல இதுவரைக்குமாக இவ்வளவு அற்புதமாக ஓமைகளை கையாண்ட கவிஞர் கிடையாது. ரொம்ப உயிர்ப்போடு கையாண்ட கவிஞர். அல் என்று சொன்னால் இருள், இருட்டு, இரவு. அந்த இரவினுடைய வடிவத்தில் இருட்டினுடைய நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தாடகையினுடைய கல்லோக்கும் மார்பு, கல் போன்ற வலிமையான அந்த திண்மையான மார்பிலே அந்த சரமானது போகிறது. அந்த சரம் எப்படிப்பட்டது? சொல்வுக்கும் கடிய வேக சுடு சரம். சொல், ஒரு வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவார், அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வ பயனை பயக்கும் மொழி. தவ வலிமை வாய்ந்தவர்கள் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சொல் அருளியவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அருளோடு வாழ்த்தினார்கள் என்றால் அந்த வாழ்த்து பலிக்கும். அவர்கள் வைத்தறிச்சலோடு கோபத்தோடு மனக்குமுறலோடு அவர்கள் சபித்தார்கள் என்று சொன்னால் அந்த சாபம் பலிக்கும். அதே போல சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். அப்படிப்பட்ட தபஸ்விகளுடைய வார்த்தையானது எப்படி வலிமை வாய்ந்ததாக இருக்குமோ அதை போன்று இருக்கக்கூடிய சொல், அந்த சொல்லை போல ராமபாணமானது கல் போன்றிருக்கக்கூடிய அவளுடைய மார்பிலே பாய்கிறது. பாயக்கூடிய இந்த ராமபாணம் இருக்கிறது, அது என்ன பண்ணுகிறது? அவளுடைய முதுகின் வழியாக வெளியேறுகிறது. எப்படி இருக்கிறது? கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போய் கல்லா புல்லர். கல்வி அறிவில்லாதவர்களுக்கு நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லானது எப்படி அவர்களுடைய காதுக்குள்ளே போய் அவர்களுடைய இதயத்திற்குள்ளே அந்த சொல் போகாமல்
இன்னொரு காதின் வழியாக வெளியேறி போகும். தமிழ்ல நன்னூல் என்று ஒரு அற்புதமான நூல். அந்த நன்னூலார் சொல்லுவாரு, ஒரு பையன் எப்படி பாடம் கேட்கணும், ஒரு வாத்தியாட்ட பையன் எப்படி பாடம் கேட்கணும் அப்படின்னா, சித்திரப்பாவையின் அத்தகவு அடங்கி ஒரு ஓவியம் வரைந்து வைத்தால் அந்த ஓவியமானது எப்படி இருக்குமோ அதே போல அவனுடைய கிரகண சக்தி, அவனுடைய கேட்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும் சொல்கிறார். கேட்டது உடாத உளத்தமைத்து செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை விடாத உளத்தமைத்து. நம்முடைய காது என்பது ஒரு பாத்திரத்தினுடைய வாய்ப்பகுதியிலே அந்த பொருளை நாம் உள்ளே போடுகிறோம். அந்த பாத்திரத்திலே உள்பகுதியை வாங்கிக் கொள்கிறது. அதை போல நல்லோர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்கின்ற பொழுது நம்முடைய காதுதான் அந்த பாத்திரத்தினுடைய வாய், நம்முடைய நெஞ்சு கலனாக மாறுகிறது. செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டது உடாத உளத்தமைத்து. அதை என்ன பண்ணிடக்கூடாது, பாத்திரம் ஓட்ட பாத்திரம் வந்தா கீழே ஒழுகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த கேட்ட செய்தியை, ஏற்கனவே கேட்ட செய்தியை நல்ல ஞாபகத்தில் நிறுத்தி அடுத்து சொல்லக்கூடிய செய்தியை நினைவில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கல்வி இருக்கணும். இப்ப அந்த மாடல் இல்ல. செல்போன் என்ன பண்ணுவோம், ஒரு 20 மெசேஜ் இருந்தா அதுவே என்ன 21ஆம் மெசேஜுக்கு அதுவே டெலீட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வாத்தியார் நடத்தின பாடம் போல நாம அப்படித்தானே பண்றோம். பெரும்பாலும் இந்த செமஸ்டர் முடிஞ்சு வச்சுனா அப்புறம் அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைனாக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கு மட்டும் படிக்காம அந்த செய்தி நம்முடைய வாழ்விற்கு எப்படி பயன்படும் என்று சொல்லி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி முறை. அப்படி படிப்பவர்கள் படிப்பு போல இல்லாமல் இது என்ன பண்ணுது, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவதை போல அவருடைய மார்பின் வழியாக ராமபாணம் பாய்ந்து அவருடைய முதுகின் வழியாக வெளியேறியது என்று சொல்ற. அப்படி இந்த தாடகையினுடைய வதமானது நடந்து முடிகிறது. அந்த தாடகை வதம் நடைபெற்ற வகை வேள்வி சாலைக்கு அழைத்து செல்கிறார். வேள்வி தொடங்கி ஆயிற்று. அப்படி வேள்வி தொடங்குகின்ற பொழுது ஏற்கனவே இவர்கள் நிறைய உபத்திரவம் பண்ணக்கூடியவர்கள் இப்ப அவர்கள் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களுடைய இயல்பு வேள்வியை நடத்த விடாமல் கெடுப்பது. இப்பொழுது இன்னும் அவர்கள் பெரிய உபத்திரவத்தை சந்தித்ததன் காரணமாக மிகுந்த கோபம் கொண்டவர்களாக அந்த தாடகையினுடைய தவ புதல்வர்கள் 2 பேர், ஒருத்தனுக்கு சுபாவோன்னு பேரு, இன்னொருத்தனுக்கு மாறி சென்று பேர், 2 பேரும் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய அரக்கர் பட்டாளங்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த வேள்வி சாலையை சுற்றி அந்த வேள்வியை செய்ய விடாமல் நினம் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு ரத்தம் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து மற்ற மிருகங்கள் மனிதர்கள் இவர்கள்லாம் கொன்று அவர்களுடைய இந்த ரத்தம் மாம்சம் போன்றவற்றெல்லாம் கொண்டு வந்து புனிதமான அந்த வேள்வியிலே அவர்கள் அதையெல்லாம் அள்ளி எரிய போகிறார்கள். இது நடக்க போகிறது என்று தெரிந்தாலும் கூட அந்த வேள்வி சாலையிலே ராமபிரானும் இளைய பெருமாளுமாக சேர்ந்து அவர்கள் ஒரு சரக்கூடாரம் ஒன்றை அமைக்கிறார்கள். சரக்கூடாரம் என்று சொன்னால் தங்களுடைய பாணத்தினாலே தங்கள் கையில் இருக்கக்கூடிய அம்புகளினாலேயே வரிசையாக இந்த வேள்வி சாலையை சுற்றி ஒரு வேலையை அமைத்து விட்டார்கள். ஆகாயத்திலிருந்து எவ்வளவு ரத்தமோ நினமோ இதெல்லாம் அவர்கள் போட்டாலும் கூட அதுல இருந்து ஒரு துளி கூட உள்ளே விழாத அளவிற்கு அவர்கள் அந்த சரக்கூடாரத்தை அமைத்து பாதுகாக்க தொடங்கிவிட்டார்கள். அப்படி இந்த சரக்கூடாரம் அமைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக, இவ்வளவு திறன் வாய்ந்தவர்களாக இப்படி இந்த வேள்விச்சாலையை காப்பவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்பதற்காக இப்பொழுது சுபாவும் மாரீச்சனும் வெளிப்படையாக தோன்றுகிறார்கள். தோன்றி ராம லட்சுமணர்களோடு அவர்கள் இப்பொழுது யுத்தம் செய்கிறார். அப்படி ராம லட்சுமணரோடு யுத்தம் பண்ணுகின்ற பொழுது ராமபிரான் சுபாகுவை அந்த இடத்திலேயே கொன்று விட்டார். மாரீச்சன் அடிவட்டு தப்பிச்சிட்டான். ஏன்னா நமக்கு பின்னால வேணும். மாரீச்சனை அடிச்சு
சமுத்திரத்திலே மாரீசனை கொண்டு போய் எரிந்து விட்டார். இன்னைக்குமே ராமாவதாரத்துக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு வித்தியாசம் தான். கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு மிச்சம் மீறி வைக்கிற பழக்கமே கிடையாது. பூதனம் வந்தானா பூதனை அன்னைக்கே கதையை முடிச்சிருவார். சகடாசுரம் வந்தா சகடாசுரன கதையை முடிச்சிருவார். யாரையும் மிச்சம் மீறி வச்சு அது அப்புறம் பின்னால ஒரு சிக்கலா மாறி அதை போய் தீர்த்துக்கிட்டு அந்த மாதிரி கண்ணனுக்கு அந்த பழக்கமே கிடையவே கிடையாது. ராமனுக்கு அந்த மாதிரி எப்போ வதம் பண்ணாலும் கரதூஷணாதிகள் வந்தார்கள் சொன்னா அவர்களே எவனாவது தப்பி போவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு இடத்துல ஒரு மிச்சம் மீறி இருந்துகிட்டே இருக்கும். மாரீசன் அவன் கடல்ல விழுந்தான். இங்கே சுபாகு வதம் செய்யப்பட்டான். பொதுவாக நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அந்த புராணங்கள் நடந்த காலத்திலே இருந்த செய்தி அந்த கதையை மீண்டும் சொல்வதற்கு ஒரு காரணம், அந்த கதையின் ஊடாக இவர்கள் சொல்லக்கூடிய குறிப்பு பொருள் என்று ஒன்று உண்டு. அந்த குறியீட்டு பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த கதையினுடைய உள்பொருளாக ஆழ்பொருளாக நம்மாலே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ராமபிரானை அழைத்து வருபவர் குருவாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி. அந்த குருவாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷியுடைய துணை நமக்கு இருக்குமானால் நம்மால் யாரை வெல்ல முடியும் என்று இந்த கதை காட்டுவதாக சொல்லுகிறார். இந்த தாடகை இருக்கிறாளே, இந்த தாடகையினுடைய புத்திரர்கள் சுபாகுவும் மாரீசனும். இந்த தாடகை என்பவள் அல் ஒக்கும் நிறம்னு சொல்றான், இருட்டுன்னு சொல்றானே அவள் ரஜோகுணம் என்று சொல்லக்கூடிய அந்த குணத்தினுடைய பிரதிநிதி, அந்த ரஜோகுணத்தினுடைய அடையாளம். இந்த ரஜோகுணம் அந்த குணத்திலிருந்து பிறக்கக்கூடிய இரண்டு பண்புகள், ஒன்னு காமம், இன்னொன்னு குரோதம். இந்த ரஜோகுணம் என்கின்ற தாய்க்கு காமம் குரோதம் என்று இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களை வெல்லக்கூடிய பகுதி ஒரு குருவினுடைய துணை கொண்டு அந்த ரஜோகுணத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் காமமும் குரோதமும் பலம் இழந்து போகும். அந்த காமமும் குரோதமும் இனி நம்மிடத்திலே நம்மை அவை வெல்ல முடியாமல் தங்களுடைய வலிமையை இழந்துவிடும் என்கின்ற உட்பொருளை தாடகை, சுபாகு, மாரீசன் இவர்களுடைய இந்த போரின் மூலமாக நமக்கு இந்த பகுதியிலே சொல்கிறார்கள் என்று சொல்ல. அப்படி தாடகை, சுபாகு, மாரீசன் இவர்களுடைய இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அவபிரத ஸ்நானம் என்று சொல்லுவார்கள். அவபிரதம் என்று சொன்னால் நிறைவாக செய்யக்கூடிய ஒரு புனித நீராட்டு. வைதிக சடங்குகளே அவபிரத ஸ்நானம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மரபிலே, நாட்டுப்புற மரபிலே கூட இன்றைக்கும் ஒரு விழாவானது நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் எங்க பார்த்தாலும் மஞ்சள் நீர் ஊற்றி அதை மங்களகரமாக நிறைவு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இது நாட்டுப்புற மக்களுடைய அவபிரத ஸ்நானம். அப்படியாக புனிதமான அந்த நீராடுதல். அதனாலதான் ராமபிரானை சொல்லுகிற பொழுது ஆழ்வார் சொன்னார், மாமுனி வேள்வி காத்து அவபிரதமாட்டிய அடிதிரல் அயோத்தியம் அரசே. அந்த வேள்வியானது எப்பொழுது நிறைவடைகிறது? அவபிரத ஸ்நானம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். விஷ்ணு சன்னதிகளிலே, கோவில்களிலே உற்சவம், பிரம்மோற்சவம் நிறைவடைந்தது என்று சொன்னால் ஒரு சக்கரத்தாழ்வார் வச்சிருப்பார்கள். அல்லது சில கோவில்களிலே பெருமாளையே அப்படியாக அழைத்து கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய குளத்திலோ ஆற்றிலோ அந்த பெருமாளை அவர்கள் நீராட்டுவார்கள். அப்பொழுது அனைவருமாக யாரெல்லாம் அந்த விழாவிலே பங்கு கொண்டார்களோ அத்தனை பேருமாக சேர்ந்து அங்கே நீராடுவார்கள். அப்படி அவர்கள் நீராடினார்கள் என்று சொன்னால் இந்த வேள்வியான இந்த விழாவானது வெற்றிகரமாக இறையர்களாலே நடந்திருக்கிறது என்று பொருள். இன்றைக்கு விஸ்வாமித்திர மகரிஷி அந்த வேள்வியை நிறைவு செய்து போய் அவபிரத ஸ்நானம் செய்கிறார் என்று சொன்னால், அவர் போய் புனித நீராடுகிறார் என்று சொன்னால், இந்த தீர்த்தவாரியை நடத்தி கொடுத்தது ராமபிரானுடைய ஆற்றல் ஆனபடியாலே ஆழ்வார் சொன்னார், மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடிதிரல் அயோத்தியம் அரசே என்று. அப்படி விஸ்வாமித்திரருடைய வேள்வியை மிகச் சிறப்பாக ராமபிரான் காத்து கொடுத்தார். உடனே ஊர் திரும்பி போலாம், அதுதானே வந்தாங்க, வந்த வேலை முடிஞ்சு வச்சல. ஆனா விஸ்வாமித்திரர் இந்த வேலைக்காக அவங்களை கூட்டு வரல. விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையானாலே தாடகையோ சுபாகவோ மாரீசனையோ கூட விஸ்வாமித்திரர் கூட வதம் செய்திருக்க முடியும். ஆனால் ராமபிரானுடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு விஸ்வாமித்திரருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். தாடகை வதம் பண்ணி தாடகை விழுந்து கிடக்கிறார். தாடகை விழுந்து கிடக்கிறான்னா
தாடகை செத்துட்டான்னு செய்தி சொன்னா போதும். ஆனா கம்பர் சொல்லையிலேயே இன்னும் சேர்த்து சொல்லுவார். நமக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ராமபிரானுடைய அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் ராவண வதம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். பாலகாண்டத்துக்கு ராவண வதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா பாலகாண்டத்திலே ராவண வதத்தை ஞாபகப்படுத்துவார். தாடகை விழுந்து கிடக்கிறாள். அவளுடைய மார்பிலிருந்து குருதி ரத்தம் பொங்கி வழிகிறது. எப்படா இருக்குன்னா, ராவணனுடைய கோட்டை முன்பாக இருக்கக்கூடிய கொடி இருக்கிறதே, அந்த பெரிய கொடியானது அருந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ அதை போல ராமபிரானுடைய அம்பு பாய்ந்த மார்பிலிருந்து ரத்தமானது பொங்கி வழிகிறது. அப்போ இந்த தாடகை வதை என்பதிலிருந்து ஆரம்பித்து ராவண வதத்திற்கான வித்து இங்கே ஊன்றப்படுகிறது. ஆனா தாடகை வதமோ சுபாகுமாரி சிறுவலை தன்னுடைய தவ வலிமையினாலே விஸ்வாமித்திரர் வென்றிருந்தாலும் கூட இப்ப தேவை அது கிடையாது. விஸ்வாமித்திரருக்கு அதோட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. என்ன பண்ணணும், இவர்கள் 2 பேர்த்தையுமே அயோத்திக்கு போலான்னு கூப்பிடாம வாங்க அப்படியே மிதிலைக்கு போவோம். ஏதோ ஜனக மகாராஜா ஒரு வில் வச்சிருக்கிறாராம். வில்லை வளைப்போம் என்று சொல்லியோ வில்லிலே நான் ஏற்றுவோம்னு சொல்லலாம் கூட்டு போல. வில்ல வச்சிருக்காராம், போய் பார்ப்போம், அங்க என்ன நடக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போட்டு 2 பேருமாக போகிற பொழுது அப்பையும் பலவிதமான கதைகள். ஸ்ரீராமாயணத்திலே நிறைய கதைகள் வரக்கூடிய பகுதி இதுதான். அவர்களுடைய பயணம் முழுக்க கதைகளாக அந்த பயணமானது நடந்து கொண்டே இருக்கும். முருகனுடைய பிறப்பு வரலாறுலாம் இப்பதான் விஸ்வாமித்திர மகர்ஷி சொல்லி இதே கூட்டே போவார். ஒவ்வொரு கதையா கேட்டே வரலாம். அப்படி வர்ற பொழுது ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமம் அந்த இடமானது ஒரு புனிதமான இடமாக இருந்து காலப்போக்கிலே ஏதோ ஒரு மாற்றம் அங்கே நடந்திருக்குமோ அப்படின்னு மனத்திலே படும்படியாக ஒரு இடம். அந்த இடத்தை அப்படியே சுத்தி ராமன் பார்த்துட்டு அங்கே ஒரு கல் இருக்கிறது. வேகமா அந்த கல்லை பார்த்தவன் என்ன சாந்தர்ல விருட்டு அந்த கல்லு மேலே தன்னுடைய பாதம் படும்படியாக அவன் அங்கே எழுந்துள்ள அந்த கல்லானது பின்னூறு கொண்டு எழுந்து வணங்குது. ராவனுக்கு ஆச்சரியம், இது என்ன நடந்துச்சுன்னே புரியலையே. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் ஒரு கதையெல்லாம் சொல்ற. ஒரு சாமானியமான பெண் அல்ல, அகல்யைன்னு பேரு, பிரம்மதேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட இந்த அகல்யை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்திரன் மிக நீண்ட நாட்களாக பலவிதமான திட்டங்கள் தீட்டி கௌதம முனிவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே இந்த ஆசிரமத்திற்குள்ளாக கௌதம முனிவருடைய வேடத்திலே இந்த அகல்யோடு அவன் கூடியிருந்தான். இந்த கௌதம முனிவர் வரக்கூடிய நேரத்திலே அவன் ஒரு பூனையினுடைய வடிவத்திலே வெளியில போனான் அப்படின்ற மாதிரி பலவிதமான கதைகள் இதெல்லாம் சொல்லி அந்த இந்திரனுக்கு 1000 கண்களோடு அவன் போகட்டும் என்ற அவனுக்கு சாபம். இந்த அகல்யை இப்படி கல்லாக கிடக்கும்படியாக சபித்தார். அவளுக்கு எப்பொழுது சாப விமோசனம் என்று கேட்கின்ற பொழுது இங்கே தசரத ராமன் இந்த பாதையிலே வருகின்ற பொழுது அவனுடைய பாதம் பட்டு உன்னுடைய கல்லூர் நீங்கி நீ மீண்டும் பெண்ணாக மாறுவாய் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நாள் இன்றைக்கு கைகூடி இருக்கிறது. அந்த நாள் இன்றைக்கு கைகூடி இருக்கிறது. மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கை வண்ணம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பொதுவா பெண்களை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப கைவண்ணம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. அவர்கள் ரொம்ப சிறப்பாக அவர்கள் சமைப்பார்கள் என்று பொருள். இங்கே ஒரு ஆண்மகனை சொல்லுகின்ற போது கைவண்ணம் என்று சொன்னா அவனுடைய போர் ஆற்றல். மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். உன்னுடைய கைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதை கொண்டு, பாதங்களுக்கு வாழ்விக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கைகளுக்கு அழிக்கக்கூடிய, கைகள் அழிக்கவும் செய்யும் காக்கவும் செய்யும். பாதங்கள் யாரையும் அழிக்காது, காப்பாற்ற மட்டும்தான் செய்யும். அதனால அகலியை மீண்டும் உயிர்ப்பு தெரியும். இந்த பாட்டு நிறைய புலவர்களாலே அறிஞர்களாலே ரொம்ப பிரமாதமாக பேசப்படக்கூடிய பாட்டு. கம்பராமாயணம் பற்றி பேசுபவர்கள் பெரும்பான்மையாக இந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து சொல்வது ஒரு வழக்கம் தான்.
ரெண்டு பேர்த்தையுமே ஒரே மாதிரிதான் சொல்றாரு. மை வண்ணத்து அரைக்கு, இங்கே மை வண்ணம் என்பது கருமையை சொல்லுவது. மழை வண்ணத்து அண்ணல் ராவண சொல்ற போதும் கர்ப்பத்தான் இருக்காரு. இந்த ரெண்டு பேர்த்தையுமே இப்படி ஒரே மாதிரி சொல்லலாமா என்று சில சில புலவர்கள், சில அறிஞர்கள், அவர்களுக்கு ஒரு கேள்வி அப்பப்போ வரும். ஒரு ரெண்டு குடுத்தலாம் பக்கத்துல ஒரு அம்மா ரொம்ப உறுதியா சொல்றா, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னுடைய பொண்ணுக்கு நல்ல ஊர்லயே சிவப்பா இருக்க மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன், அவர் ரொம்ப திட்டமா இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டை பார்த்து சொல்ற, உனக்கு அப்படி சிவப்பான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன், கருப்பான மாப்பிள்ளை கிடைப்பான். ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தா, அவன் சொன்ன வாக்கோ என்னமோ அந்த பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது அவளுக்கு ஒரு கருப்பாவே மாப்பிள்ளை வந்தார். சிவபாத்தையா மாப்பிள்ளை கட்டுவோன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு மருமகனா வந்தவரும் கருப்பாத்தான் வந்தார். இந்த அம்மா சொல்லிச்சு, இவ்வளவு நாளா என்னவோ பெருசா என் மாப்பிள்ளை கருப்பு கருப்புன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு உனக்கு மட்டும் என்ன மாப்பிள்ளை வாச அழகு தெரியாதா அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் கருப்பு தான். கரிச்சட்டியில இருக்க கருப்புக்கும் நவாப்பழத்துல இருக்க கருப்புக்கும் வித்தியாசம் இல்லையா? உன் மாப்பிள்ளை கரிச்சட்டிமா இருக்காரு, என் மாப்பிள்ளை நவாப்பழமா இருக்காரு. ரெண்டுமே கருமை என்று சொன்னா கூட இந்த கருமையானது பளபளப்போடு இருக்கக்கூடியது, அதிலே சற்று மெருகு கூடி இருக்கும். அதே போல இவள் மை வண்ணத்து அரக்கி, அது கரிசட்டிமா இருக்கு கருப்பு, இவர் மழை வண்ணத்து அண்ணன். அப்படி இந்த நிறத்திலே கூட ஒரு நுட்பமான ஒரு வேறுபாட்டை சொல்லக்கூடிய ஒரு அழகியல் செய்தியாக பல கம்பராமாயண சிவஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்லி ராமராண்டிய திருக்கைகளுடைய பெருமையும் திருவடிகளுடைய புகழையும் பாடிவிட்டு அங்கேயே கௌதம முனிவர் வர, கௌதம முனிவர் இடத்திலே அகலியை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதாவது இனிமே ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ராமபிரான் பிரிந்திருந்த இரண்டு தம்பதியரை சேர்த்து வைத்து அவர்களுடைய, ஏன்னா ரெண்டு பேருமே ரிஷி, அந்த கௌதம மகரிஷியுடைய தர்மபத்னியாக இருக்கக்கூடியவள் அகல்யை, அதனால இவர்கள் இருவரையுமாக சேர்த்து வைத்து ஒரு மங்களகரமான ஒரு காரியமாக தன்னுடைய கல்யாணத்துக்கு இது முகூர்த்த கால் நடுற மாதிரி, அப்படி இவர்கள் இருவரையுமாக சேர்த்து வைத்து ராமபிரான் அங்கிருந்து அவர்களுடைய பயணமானது தொடர்கிறது. தொடர்ந்து ஜனக மகாராஜா இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வருகிறார் என்று சொல்லி அவரை முறையாக வரவேற்று ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்கிறேன். விஸ்வாமித்திரர் ரெண்டு பேரும் யாருன்னா இவர் ராம லட்சுமணன் சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, இந்த குலத்தளவே ஆகும் குணம் என்று சொல்லுவார்கள், அதே போல குல பெருமை சொல்றாங்க இல்லையா, பாத்தியமருந்து பிச்சையிடு கோத்திரமருந்து பெண்ணை கொடு என்று சொல்லுவார்கள். அதே போல இவர்களுடைய பெருமை, இது நேரடியா என்ன சொல்ல, உன் பொண்ணா அங்க கட்டிடத்தை வந்திருக்கோன்ற மாதிரி செய்தியெல்லாம் இல்ல, இதெல்லாம் குறிப்பாக சொல்லிட்டே போறார். நாளைக்கு ராமன் வில்ல உடைச்சதுக்கு அப்புறமா இந்த கதையெல்லாம் நீட்டி முளைக்கு சொல்லிட்டு இருப்பாரு, முன்னக்கூட்டி இதெல்லாம் சொல்லிடணும். அதனால இந்த பையன் சூரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய வம்சம், அந்த வம்சத்திலே இருந்த மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் மனு மகாராஜா, இக்ஷ்வாக மகாராஜா, பகீரத சக்கரவர்த்தி, சகரர்கள், ரகு, அஜன், இந்த மாதிரியான பெரிய 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 மகாராஜாக்கள், கபுஸ்தன் சொல்லக்கூடிய மாமன்னன், இந்த மாதிரியான மன்னர் பரம்பரையெல்லாம் இருந்த அந்த பரம்பரையிலே தசரத சக்கரவர்த்தி 10 திக்குகளிலும் ரதத்தை ஓட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட தசரதனுடைய திருக்குமாரர்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த மாதிரி என்னுடைய வேள்வி காட்ட அழைத்தேன். சுபாகு மாரீச்சர்கள்லாம் வதம் பண்ணி தாடகையை வதம் பண்ணி இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் என்று சொல்ல சொன்னா, இவ்வளவு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா என்னுடைய மனசுல இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு தான் சீதையை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன பண்றது, குறுக்க ஒரு வில்லு நிக்குது, இதை எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த மணமகன் இவன் அந்த வில்லை அவன் முடிப்பான் என்று சொன்னான், நங்கையாக இருக்கக்கூடிய சீதை பாக்கியம் பண்ணவளாக இருப்பாள் அப்படின்னு. சீதை பாக்கியம் பண்ணவள்னு சொன்னா அந்த சபையிலே அவர்கள் இல்லை வைத்திருக்கிறார்கள். அப்படியே சொல்ற, இவர் வில்லும் காண்பார் என்று. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தவர்கள் தான்
அவ்வளவு திறன் வாய்ந்தவர்கள் தான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேண்டியதான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ராமபிரானும் இளைய பெருமாளுமாக அவர்கள் அந்த மிதிலை மாநகரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி முன்னே போக இவர்கள் 2 பேருமாக பின்னே போகிறார்கள். வித்தியாசமான காட்சி. இந்த 2 பேர்த்தையும் பார்த்தா அரச குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா விதமான அங்க அடையாளங்களோடு தேஜஸோடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு துறவியின் பின்னாக செல்லக்கூடிய இந்த காட்சி எல்லாம் எல்லாரும் மக்கள் எல்லாம் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சீதா பிராட்டி கன்னிமாடத்திலே அவள் இருக்கக்கூடிய அந்த பிராட்டியும் பெருமாளுமாக அவர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் அங்கே ஏற்படுகிறது. இவர்கள் கம்பராமாயணத்திலே அநேகமாக 10,000 பாட்டுமே தெரியாட்டினாலும் 10,000த்துல 10 பாட்டு கூட தெரியாட்டினாலும் இந்த ஒரு தொடர் அநேகமாக தமிழக மக்கள் அத்தனை பேருடைய நெஞ்சிலும் ஆழமாக பதித்து தொடர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி. ராமபிரானும் சீதா பிராட்டியுமாக திட்டம் போட்டெல்லாம் பார்த்துக்கல, யதார்த்தமாக எதேச்சியாக அவர்களுடைய பார்வைகள் சந்திக்கின்றன. இந்த இடத்துல அண்ணலும் பார்த்தான் அவளும் பார்த்தான்னு சொல்லலாம், அவனும் தப்பு இல்லை. அண்ணலும் கண்டான் அவளும் கண்டாள் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை, பொருள் மாற்றம் கிடையாது. தமிழிலே சொற்களை பயன்படுத்துகின்ற போது நாம என்ன சொல்லை பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லுக்கு ரொம்ப அர்த்தம் ஜாஸ்தி. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சொல்லை பயன்படுத்தினா அந்த சொல்லுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் புதிந்திருக்கு. இப்ப கோயிலுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த கோவில் அதிகாரி சொன்னாரு, சாமி சாயந்தரம் வீதி உலா வரணும், ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சா போய் பாட்டுவாங்க. நேரா வந்தேன், நான் சுத்தி முத்தி பாட்டு திரும்ப அந்த அதிகாரிட்ட வந்து, ஐயா சாமியை குளிப்பாட்டாக மாலை ஓட்டாச்சு, தூக்குறதுக்கு ஆள் வரணும். அவன் சொன்னது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, அவனுக்கு தெரிஞ்ச அளவு சரியாத்தான் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த சொல்லுக்கு பொது வெளியிலே அர்த்தம் வேற. கோவில் என்று வருகின்ற பொழுது அங்கே நாம் என்ன சொற்களை பயன்படுத்துகிறோம்? இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆகிவிட்டால் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு, மாலை போட்டாங்கன்றது போல அலங்காரம் செய்து விட்டார்கள். புறப்பாடு செய்வதற்கு நபர்கள் வர வேண்டும் அல்லது வீதி உலாவை செய்வதற்கு நபர்கள் வர வேண்டும் வார்த்தையை பயன்படுத்தணும். அவன் சொன்ன சொல்லு ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல எந்த சொற்களை பயன்படுத்தினால் அதற்கு சரியான பொருள் கிடைக்குமோ அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தும். அண்ணலும் பார்த்தான்னு சொல்லியிருக்கான், அண்ணலும் கண்டான்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லாமல் அண்ணலும் நோக்கினான். நோக்குதல் என்று சொன்னால் ஒரு ஆழ்ந்த பொருளோடு நீங்கள் என்ன நோக்கிலே இந்த ஆய்வை நடத்தி இருக்கிறீர்கள், ஆய்வு நோக்கம் நாங்கள் எழுதுவோம். அந்த மாதிரி எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து வேறுபட்டதாக வேறு ஏதோ ஒரு காரணத்தை உள்ளே பொதித்திருப்பதாக இருந்தால் அதற்கு நோக்கு என்று பெயர். நோக்கரிய நோக்கே என்று பாடுவார் மணிவாசன். அதே போல இது நோக்கு. இங்கே பார்வையாலேயே ராமபிரான் தன்னுடைய வருகையை உறுதி செய்கிறார். நாம் எதற்காக அந்த கருங்கடல் பள்ளியிலே இருக்கக்கூடிய கலவியை நாம் நீக்கி வந்தோமோ அந்த காரணமானது நெருங்கிவிட்டது. நான் மிதிலை மாநகரத்திற்குள்ளே வந்துவிட்டேன். அவதார காரியமானது நடைபெற வேண்டும், அதுக்கு நம்முடைய திருமணம் நடைபெற வேண்டும். அந்த திருமணத்திற்கு நான் தயாராக உள்ளே நுழைந்து விட்டேன் என்கின்ற செய்தியை தன்னுடைய பார்வையிலே ராமபிரான் சீதா பிராட்டிக்கு வழங்க, அதற்கான சம்மதத்தை அவளுடைய நோக்கமாக, நீங்கள் உங்களுடைய அவதார நோக்கத்திற்கு நீங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது உங்களுக்கு துணையாக இந்த அவதாரம் நோக்கத்தை நீங்கள் நிறைவு செய்வதற்கு நீங்கள் என்னவெல்லாம் நினைத்திருக்கிறீர்களோ அந்த செயல்களுக்கெல்லாம் துணையாக நானும் சித்தமாக இருக்கின்றேன் என்கின்ற விடையை தருவதாக பிராட்டினுடைய நோக்கமானது அமைந்திருக்கிறது. அதனால் கவிஞர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லி ஒரு குறிப்பு பொருள் தோன்றும்படியாக இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி சீதா பிராட்டியும் ராமச்சந்திரமூர்த்தியுமாக சந்தித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய
வார்த்தைகள் அங்கே பரிமாறிக்கொள்ளப்படவில்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் பயனிலவாம் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர்களுடைய அந்த கண்களாலே அவர்கள் பேசிக்கொண்ட அந்த பார்வை, இதற்கு நயன சம்பாஷணை என்று சொல்வார்கள். கண்களாலே பேசிக்கொள்ளக்கூடிய அந்த பார்வையிலே பலவிதமான அர்த்தங்கள் அவர்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ராமராம் சீதையுமாக இவர்கள் மனதிற்குள்ளே இருவரும் மாறி இதயம் புகுந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவருடைய இதயத்திற்குள்ளே ஒருவராக அவர்களுடைய உருவமானது அவர்களுடைய மனதிலே வந்து அவர்கள் அன்பின் காரணமாக தங்களுடைய காதலனையும் காதலையும் ஆகக்கூடிய பிராட்டியும் பெருமாளையுமாக மாறி மாறி அவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு புத்தம் இருக்க, ஜனகராஜ சபையிலே இந்த பிரம்மாண்டமான வில் கொண்டு வரப்படுகிறது. இந்த வில்லானது சாதாரணமானதல்ல, சிவதனுசு தேவாசுர யுத்த காலத்திலே ருத்ரனாலே வழங்கப்பட்டதான வில்லாக அந்த வில் அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த வில்லை நாணேற்றுவது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அந்த வில்லை நாணேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஆற்றல் வாய்ந்தவர்கள் வேண்டும். வரிசையாக பல பல தேசத்து மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். பல கவிகள் இந்த வில் நாணேற்றக்கூடிய நிகழ்ச்சியை பலவிதமாக நகைச்சுவையாக சொல்லக்கூடிய பார்வையெல்லாம் உண்டு. சில மன்னர்களுக்கு அந்த வில்லை பார்த்த உடனேயே நாம் இதை நாணேற்ற மாட்டோம் என்று மனதுக்கப்பட்டு உடனே போய்விடுவார்கள். சில மன்னர்கள் உள்ளே வருவார்கள், தூக்கிறதுக்கு தான் தெம்பு இருக்கும், அதுக்கு மேல அதை தங்களுடைய மார்பளவுக்கு உயரத்து தூக்குற கூட அவர்கிட்ட பலம் இருக்காது. அவர்கள் அந்த வில்லை வைத்து விட்டு வந்து விடுவார்கள். சில பேர் கையை அடியில உடுத்து தூக்குறேன்ற பெயர்ல அந்த வில்லை தூக்க முடியாமல் கையை அடியிலே மாட்டிக்கொண்டு ராவணன் எப்படி கைலாய பர்வதம் அவனுடைய கைகளை மேலே அழுத்தி அவன் கதறினான், அது போல கை மாட்டிக்கொண்டு அப்படி வருந்திய மன்னர்கள்லாம் உண்டு. சில மன்னர்களாலே நிமிர்த்த முடியும், அதுக்கு மேலே நாணேற்றுவதற்கு தெம்பில்லை. இப்படியெல்லாம் பலவிதமான பேர். இவ்வளவு பேருமாக இருக்க இங்கே வீரர்கள் இல்லையா என்று சொல்லி கேட்கிற பொழுது, நம்ம லட்சுமணன் இருக்கானே, அவனுடைய பிறவி குணம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஆதிசேஷனுடைய அம்சம், அது விடுக்குன்னு சீரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு உடனே அவன் என்ன பண்றான், ஏங்கே ஆள்ல ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அவன் போயிட்டா காரியம் கெட்டு போகும். நோக்கம் அதல்ல. சுவாமித்திர மகரிஷி ராமனை பார்த்து வாயை திறந்தெல்லாம் சொல்லல. என்ன பண்ணார், ராமனை தன்னுடைய பார்வையாலே பார்த்தான். இன்னைக்குமே இந்த குறிப்பு உணர்தல் என்று ஒரு செயல், அந்த குறிப்பு உணர்ந்து பேசுவது, குறிப்புணர்ந்து நடப்பது என்பது மிக உயர்ந்த தலைமை பண்புகளிலே ஒன்று. ராமபிரான் மீது விஸ்வாமித்திரர் பார்த்த பார்வைக்கு என்ன குறிப்பு என்பது விஸ்வாமித்திரருக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு பார்வை அவருக்கு கிடைத்ததே, அந்த பார்வையை பார்த்த மறுநிமிடத்திலே ராமபிரான் எழுந்து நிற்கிறார். அப்படி எப்படி எழுந்து நிற்கிறார்னா, இந்த யஜ்ஞம் பண்ணுகின்ற பொழுது, ஹோமம் பண்ணுகின்ற பொழுது, அந்த வேள்வியிலே அவர்கள் ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த நெய்யை விட்டவுடனே, அந்த நெய் சேர்ந்தவுடன் அந்த நெருப்பானது, உள்ளே இருக்கக்கூடிய இந்த புனித நெருப்பானது அப்படி ஓங்கி உயர்ந்து எழுந்து நிற்குமே, அதை போல ராமபிரான் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நிற்கிறார். ஓம வேள்வியினுடைய அந்த அக்னியானது எப்படி கம்பீரமாக ஜுவலிக்குமோ, பிரகாசிக்குமோ. ஏன்னா பகவானை சொல்லுகின்ற பொழுது, விஷ்ணுவை சொல்லுகின்ற பொழுது, வேதத்தாலே விதிக்கப்படக்கூடிய வேள்வி விஷ்ணுமயமானது என்று சாஸ்திரங்களே சொல்லியிருக்க. அப்படி விஷ்ணுமயமாக இருக்கக்கூடிய அந்த வேள்வி, அந்த வேள்வியிலே இருக்கக்கூடிய அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவை சொல்லுகின்ற பொழுது வேதம் சொல்றதே, அதை அனுசரித்து கம்பர்பிரான் சொன்னார். ராமபிரான் அந்த ஹோம வேள்வியில் இருக்கக்கூடிய அந்த வேள்வி தீயை போல பிரகாசித்தான். அப்படி எழுந்தான். எழுந்து ராமபிரான் நடந்து வருகிறார். நடையழகை வர்ணிப்பது கவிஞர்களுக்கு கைவந்த கலை. ஆண்டாள் நாச்சியார் தன்னை கண்ணபிரான் எப்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா இங்கனே போந்தருளி என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை செய்யும்.
ஒரு சிங்கமானது எப்படி தன்னுடைய குகையிலே 4 மாதங்கள் சிங்கத்துக்கு உறக்கம், நல்ல நீண்ட உறக்கம். அந்த உறக்கமாக இருக்கக்கூடிய காலத்திலே சிங்கமானது எழுந்து கொள்ளாது, வேட்டைக்கு போகாது. இந்த 4 மாதங்கள் மழைக்காலம் முடிந்த பிற்பாடு, அந்த மழைக்காலம் முடிந்த மழைக்காலம் நிறைவு செய்து அந்த மலை குகையில இருக்கக்கூடிய சிங்கமானது அப்படி வெளியிலே வந்து என்ன பண்ணும், தன்னுடைய உடலை நீட்டி முழக்கி தன்னுடைய அந்த பிடரி மயிரானது இத்தனை நாளா அப்படியே உறங்கி 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 அப்படியே அடங்கி கிடந்த அந்த பிடரி மயிரானதை சிலிர்த்து கொண்டு கம்பீரமாக அந்த சிங்கம் நின்று ஒரு 4 நடை அப்படியே நடக்கும். நடையில ரொம்ப உயர்ந்தது சிம்ம நடை. சொல்ற பொழுது சம்ஸ்கிருதத்துல சிம்ஹ கதின்னு சொல்லுவார்கள். தமிழ்ல ஒரு நூலை போக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள், அது பருந்தின் வீழ்வு, ஒரு பருந்தினுடைய பார்வை, அல்லது அரிமா நோக்கு என்று சொல்வார். தவளை பாய்ந்தன பருந்தின் வீடு, அரிமா நோக்கு என்று ஒரு பார்வை. அந்த அரிமா நோக்குன்னு சொல்லக்கூடிய சிம்மம் என்ன பண்ண, தலையை திரும்பி பார்க்காமலே 4 திசையிலும் பார்க்கக்கூடிய ஒரு கம்பீரமான பார்வை எதற்குண்டு. அப்படி இந்த சிங்கமானது எப்படி நடந்து வருமோ அதை போல அந்த சிங்கத்தினுடைய நடையும் ராமனுடைய நடையும் ஒப்பிட்டால் சிங்கத்தினுடைய நடை தோற்று போகும் என்பதை போல, ஒரு யானையானது எப்படி கம்பீரமாக இருக்குமோ, அந்த யானையானது நிறைந்த சபையில அப்படி நடந்து வந்தால் எல்லாரும் எப்படி பிரமிப்பாக பார்ப்பார்களோ அதை போல நின்று நிதானித்து வரக்கூடிய அந்த நடை. ஒரு நாகமானது அப்படி பாய்கிறது என்று சொன்னால் அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கு. நீங்கள் ராகங்கள்ல ரொம்ப ரசிக்கும்படியாக சுகமாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு ராகம்னா புன்னாகவராளி. புற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய நாகத்தை அழைப்பதை போன்று கூடிய மகுடிக்கெல்லாம் போட்டு வாசிக்கிறது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்படியே மெல்ல மகுடி போல இருக்கக்கூடியபடியான அந்த நாகத்தினுடைய வளைவுக்கு தகுந்தபடி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ராகம். அப்படி ஒரு நடை. காளையானது எப்படி கம்பீரமாக வாடிவாசல்ல வந்து நிற்கக்கூடிய அந்த காளையானது எப்படி கம்பீரமாக அப்படி சீறி பாயுமோ, அப்படி வாடிவாசல திறந்த உடனே மாடானது எப்படி உள்ள இருந்து அப்படி தாவி குதிக்குமோ, அது எப்படி கம்பீரமாக இருக்குமோ அந்த காளையினுடைய நடை. இதெல்லாம் தோற்று போகும்படியாக அப்படியே ராமபுரான் அங்கே நடந்து வருகிறார். நீங்கள் இந்த நடையழகையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருவரங்க மாநகரிலே ரங்கநாதருக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களிலே பெருமாளை இப்படித்தான் அவர்களை அழைத்து வருவார்கள். இந்த நடையழகெல்லாம் காண்பிப்பார்கள். அப்படி ஒரு நடை அழகோடு ஒரு கம்பீரத்தோடு இந்த ராமபுரான் அந்த வேள்வி சாலையை அங்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த வில்லின் அருகிலே செல்கிறார். சென்று அவன் பக்கத்துல போற பொழுதே ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா என் உடைச்சிடலாம், ஐயோ பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, ஆனா இவ்வளவு அழகா இருக்க இந்த பையனை விட்டுட்டு இந்த ஜனகன் புரியாம ஒரு வில்ல போய் நடுவில் வச்சிருக்கான், இந்த பையனை பார்த்த உடனே சீதையை கையில பிடிச்சு கொடுத்துருக்க வேண்டாமா என்று பலர் பலவிதமாக பேசிக்கொள்ள ராமபுரான் அந்த வில்லை நெருங்கினார். நெருங்கி அந்த வில்லை தன்னுடைய திருக்கைகளை எடுத்து நான் ஏற்ற அந்த வில்லானது ஒடிந்தது இவ்வளவு நீளமானான்னு சொல்லல, எடுத்தது கண்டார், ஈற்றது கேட்டார். அதாவது க்ஷண காலத்திலே, அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அப்படி ராமபுரான் அந்த வில்ல அருகிலே போனது தெரிந்தது. அதற்கு அடுத்த நிமிடம் அவன் எடுத்து நிமித்தி நான் ஏற்றாலே யாரும் பார்க்க முடியல. அப்படி சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த வில்லானது ஒடிந்து முறிந்து விழுந்த பெரிய சத்தமானது கேட்டது. இங்கே சில விசாரங்கள், சில கவிஞர்கள் அல்லது அறிஞர்களுக்கு மத்தியிலே கேள்வி எல்லாம் இருக்கிறது. போட்டி வில்லுல நான் ஏற்றம் வில்ல ஒடிக்கணுங்கிறது இல்லை. நியாயப்படி ராமபுரான் செய்திருக்கும் இந்த செயல் என்பது விதிகளை மீறியதாக. சிக்ஸர் அடிக்க சொன்னா அதுக்குள்ள இருக்க எல்லாம் அடிச்சா அதுக்கு பேரு சிக்ஸர், அதை தாண்டி அடிச்சா அதுக்கு பேரு கணக்குல சேர்த்துக்க முடியாது. அந்த மாதிரி இவனை சொன்னது நான் ஏற்றுவதற்குத்தான். ஆனால் ராமபுரான் வில்லை முறித்திருக்கிறான் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு நிறைய விதமான கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. ஒரு கவி ரொம்ப சாமர்த்தியமா சமாதானம் சொன்னார். இந்த வில்லு இருக்கு, அந்த வில்லு பசுபதி சிவபுரானுக்குரியது. எனக்குமே சிவபுரான் என்று சொன்னால் அவருடைய வலப்பாகம் அவருக்குரியது. இந்த இடது பாகம் இருக்கு அது என்னைக்குமே அம்மை, அவருக்கு உமையொரு பாகன்னு தானே பேரு, அம்மைக்கு உரியது.
இந்த வில்லு இருக்கே, இந்த வில்ல தூக்கி நிப்பாட்டின உடனே வில்லினுடைய பாதம், வில்லினுடைய கீழ்ப்பகுதி, வலது பகுதி ராமனுடைய பாதத்தின் அருகிலே இருக்கிறது. என்னைக்குமே பரமாத்மா பெருமாள் ராமபுரான் வந்திருக்கலாம், பெரியவர்களை விழுந்து வணங்கினோம் என்று சொன்னால் கணவன் மட்டும் தனியா விழுந்து வணங்குறது மரபு கிடையாது. உடனே என்ன பண்ணும், கணவனும் மனைவியாக இருந்தார்கள், ரெண்டு பேரும் தம்பதியாக சேர்ந்து விழுந்து வணங்கினால்தான் அவர்கள் விழுந்து வணங்குவதிலே பெருமை இருக்க முடியும். ராமன் ஒரு பகுதியை தன்னுடைய காலிலே ஊன்றிக்கொண்டு, சிவபுரானாக இருக்கக்கூடிய பகுதியை தன்னுடைய காலிலே ஊன்றிக்கொண்டு அப்படி வில்லை நிமித்தினா கணவன் கீழே இருக்கிறார், மனைவி மேலே இருக்கிறாள், இது பொருத்தமாக இல்லை என்று சொல்லி அந்த சக்தியின் பாகமாக, உமையின் பாகமாக இருக்கக்கூடிய வில்லு தானாக ஒடிந்து கீழே ராமபுரானுடைய பாதங்களை கணவனும் மனைவியாக அவர்கள் விழுந்து வணங்கினார்கள். ராமன் உடைக்கல, அவர் நான் ஏற்றத்தான் அந்த வில்லை அவர் நிமித்தினாரை ஒழிய இது தானாக விழுந்தது என்று ஒரு சமாதானம் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். இப்படி ராமபுரான் அந்த நாணேற்றக்கூடிய அந்த வில்லை வளைத்த அந்த காட்சியை, ஒடித்த காட்சியை கண்டு அத்தனை பேரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மலர்மழை பொழிந்து ராமபுரானை வாழ்த்துகிறார்கள். அடுத்த நாள் தசரதர் சரிப்பா நல்லபடியா இந்த ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு, இன்னைக்கே சீதையை நான் கையை பிடிச்சு கொடுப்பேன். உடனே சந்தோஷமா, நேத்து நாம் கன்னிமாடத்திலே பார்த்த பெண்ணே நமக்கு மனைவியா கிடைக்கிறாளுன்னு சந்தோஷப்பட்டு உடனே கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கணும் சொல்லிட்டான். எங்க அப்பா வரவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன். இதுதான் அவனுடைய பண்பு. இது ஒண்ணும் ராமபுரான் அப்படியே சீதையை கையை பிடிச்சு தரேன் இதே சபா மண்டபத்திலே இப்பொழுதே இங்கேயே நான் கையை பிடிச்சு தரேன்னு சொல்லி சுயம்புர மண்டபத்திலே கையை பிடிச்சு கொடுத்து சீதையை அழைச்சிட்டு போன தசரா ஒன்னும் சண்டைக்கு நிக்க போறது இல்லை. ஆனால் ஒரு பண்பாளனாக, பெற்றோர்களை மதிக்க தெரிந்தவனாக இருக்கக்கூடிய இந்த ராமபுரானுடைய ஒப்பற்ற பண்பு எங்கே வெளிப்படுகிறது? தசரதன் வரட்டும், வந்த பிற்பாடுதான் நான் இவளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ராமபுரான் சொல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு தசரத சக்கரவர்த்திக்கு இந்த செய்தியை மங்கள ஓலை அனுப்புகிறார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு செய்தி கிடைச்ச உடனே அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்பட்டா கூட்டம் எவ்வளவு வருஷம் இருக்குன்னு கம்பர் சொன்னார். சொல்ற பொழுது ரொம்ப அழகான உவமையை பயன்படுத்தினார். கம்பருடைய மேதா விலாசத்துக்கு இதெல்லாம் ஒரு சான்று. சொல்ற பொழுது உளுந்து போட்டால் அந்த உளுந்தை பொறுக்குவதற்கு இடமில்லாத அளவிற்கு நெருக்கமாக அந்த மக்கள் பெரும்படியாக புறப்பட்டார்கள். இது ஒரு வகையில மரபு பிழை என்று சொல்லுவார்கள். மரபு பிழைனா வழக்கமா சொல்லிட்டு இருக்க உதாரணத்தை ஒரு மாறுற வழக்கமா என்ன சொல்லுவார்கள், எள்ளு போட இடம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை விட்டுட்டு இவர்னோ புதுசா கற்பனையா உளுந்து ஓட்டா அதை எடுக்கிறக்கு இடம் இல்லைன்றாரு, இதெல்லாம் நல்லா இல்லை, இது மரபு பிழையாக இருக்கிறது என்று சில புலவர்கள் ஆட்சேபிக்கிறார்கள், மறுப்பு சொல்கிறார்கள். போறது கல்யாணத்துக்கு ஒரு மங்களகரமான காரியத்துக்கு போகின்ற பொழுது எள்ளு போட இடமில்லைன்னு சொல்லி அவமங்கலமான ஒரு உதாரணத்தை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது, போகக்கூடிய காரியத்துக்கு பொருத்தமாக இருக்காது. அதனால் அந்த இடத்திலே மரபாக சொல்லக்கூடிய எள் என்பதற்கு பதிலாக உளுந்து போட்டால் கூட பொறுக்க முடியாத அளவிற்கு நெருக்கமாக மக்கள் புறப்பட்டு போனார்கள் என்று அந்த கவிஞன் உவமையை பயன்படுத்தியாக சொல்கிறார். இப்படி அவர்கள் பெருந்திரளாக கல்யாணத்துக்கு அவங்க கிளம்பி போனதே பல பல பாடல்களாக பாடிக்கொண்டே போகிறார் கம்பர். அப்படி மகிழ்ச்சியாக, ஆரவாரமாக, ஆனந்தமாக எல்லாருமாக சேர்ந்து இவர்கள் அயோத்தியா மாநகரத்தை சென்று அடைகிறார்கள். இப்படி அடைகின்ற பொழுது தைப்பசுவை கண்டிருக்கக்கூடிய கன்றானது எப்படி துள்ளி குதித்து ஓடி வருமோ அதை போல ரெண்டு பேருமாக ஆற தழுவிக் கொள்கிறார்கள். ரெண்டு பேருடைய மார்பும் பூரித்திருக்கிறது. கவிஞர் திணறுகிறார். யாருடைய பூரிப்பை சிறப்பாக சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு தூரத்திற்கு மகனை கண்ட பாசத்தினாலே தசரதனுடைய மார்பும், தந்தையை கண்ட பாசத்தினாலே மகனுடைய மார்புமாக மகிழ்ச்சினாலே பொங்கி பூரித்து இருவருமாக ஆழத் தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள சீதாராமச்சந்திரமூர்த்தியுடைய விவாக சந்தர்ப்பமானது நெருங்குகிறது. அவர்களுடைய திருக்கல்யாணம் மிக உத்தமமான திருக்கல்யாணம். இந்த உலகிலே ஜீவாத்மாக்குடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி.
அந்த ஸ்ரீமகாலட்சுமி தேவி இங்கே சீதாலட்சுமியாக அவள் அவதாரம் செய்திருக்கிறாள். அவளுக்கும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணக்குமாக நடக்கக்கூடிய இந்த விவாகத்தை ஆத்ம விவாகம் என்று சொல்வார்கள். தடைகளை உடைத்து தடைகளை தகர்த்து இறைவன் ஜீவன்களை ஏற்றுக்கொள்கிறான். சிவ தனுசுக்கு பவம்னு பேர், சிவனுக்கு பவன்னு பேர். பவாய சிவசங்கராய என்று பாடுவார்கள். பவம்னா சிவபுரானுக்கு ஒரு பெயர். பவம் என்கின்ற சொல்லுக்கு பிறவி கடல் என்று ஒரு பொருள். இந்த பவம் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லை ஒடித்த காரணத்தினாலே பிறவி பெருங்கடல் என்று சொல்லி அதுதான் இறைவனும் உயிர்களும் அடைவதற்கு நடுவுல தடையா இருக்கு. அந்த தடையை நீக்கிவிட்டால் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து விடுகிறது என்பது நம்முடைய காலங்காலமாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வரக்கூடிய நம்பிக்கை. இந்த பவம் என்று சொல்லக்கூடிய தனுசை ராமபிரான் ஒடித்தார். பரமாத்மா அந்த பிறவி கடலாக தடையாக இருக்கக்கூடிய அந்த தடையை ஒடித்தார். அந்த ஒடித்ததனுடைய விளைவு ராமபிரானை ஜீவாத்மாவுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவி அவள் அடைய போகிறாள். அவர்களுடைய திருக்கல்யாண வைபவமானது மிக மகிழ்ச்சிகரமாக எல்லாருமாக கூடியிருந்து ஆனந்தமாக கொண்டாடும்படியாக வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி என்ற ஆண்டாள் பாடுவதை போல எங்கெங்கும் தோரணங்கள் நாட்டியிருக்கிறார்கள். வேண்டுமென்று வருபவர்களுக்கெல்லாம் வேண்டியபடிக்கு உணவு தான தர்மங்கள் யாவும் வழங்க அவர்களுடைய திருக்கல்யாண சந்தர்ப்பமானது நெருங்குகிறது. மத்தாளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் பாட்டு. திருக்கல்யாணத்திலே கைத்தலம் பற்றுவது திருமங்கல தான அடையாளம் தான். ஆனா கல்யாணத்தினுடைய முக்கியமான வைதிக சடங்குகளை சொல்லி அவர்களை முறையாக அந்த பெண்ணை அவர்கள் தாரை வார்த்து கொடுத்து கைத்தலம் பற்றுவது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இன்னைக்கு நிறைய விதமான நாகரிகங்கள் மாறிடுச்சு. அந்த பெண்ணும் மணமகனும் மணமகளுமாக அவர்கள் கூரச்சிலை கட்டி அவர்கள் அந்த மேடைக்கு வருகிறார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு விரத காலம். அந்த விரதம் எப்பொழுது அவர்களுக்கு நிறைவடைகிறது? மணமகளுடைய கைகளை மணமகன் பற்றுகின்ற பொழுது அது நிறைவடைகிறது. நாம என்ன பண்ற காலைல ஒரு அரை மணி நேரம் கணக்கு பண்ணி இந்த 2-3 முகூர்த்தத்தை முடிப்போன்னு வேமா போய் அந்த மணமகளை போய் நாம என்ன பண்ணோம், போய் கை கொடுத்து பழகிட்டோம். நம்முடைய பாரம்பரியத்தில் இல்லாத ஒரு பழக்கம். யாரை நாம் வணங்கினாலும் யாரை நாம் மதித்தாலும் நாம் 2 கைகளை கூப்பித்தான் அவர்களுக்கு மதிப்பு செய்கிறோமே ஒழிய இந்த கை கொடுக்கறதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தில் இல்லாமல் மேற்கத்திய மோகத்தினால் அவர்கள் நியாயமா அன்னைக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரே தகுதி ஒரே ஆளு மணமகன் மட்டும்தான். நம்ம என்ன பண்றோம், அந்த கல்யாணத்துல வர ஒரு ஆள்லாம் கை கொடுக்குற மாதிரியான சூழலை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் வந்து மேற்கத்திய மோகத்தினாலே நாம் நம்முடைய சடங்குகளுடைய உன்னதம் புரியாமல் நாம் இழைக்கக்கூடிய தவறுகள். அப்போ அந்த சீதா பிராட்டியும் ராமச்சந்திரனுமாக அவர்களுடைய காட்சியை பார்க்கிறார்கள். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனங்கள். அவ்வளவு ஒரு அழகு. அதே போலத்தான் பிராட்டியை பார்க்கின்ற பொழுது 1000 கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய பேரழகாக எல்லா விதமான சர்வாலங்கார பூஷிதையாக எல்லா விதமான அலங்காரம் செய்யப்பட்டவனாக ராம சீதா 2 பேருமாக அவர்கள் மணவரையில இருக்க அவர்கள் கைத்தலம் பற்றுகிறார்கள். கையை பிடிச்சு கொடுக்கிறான் ஜனகன். கை பிடிச்சு கொடுக்கிற பொழுது ஜனகன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம், மிக கொண்டாடப்படக்கூடிய ஸ்லோகம். எம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ என்று சொல்லி கைகளை எம் சீதா, இவள் சீதை, மம சுதா என்னுடைய மகள், இவள் உன்னுடைய தர்மங்களுக்கெல்லாம் துணை இருப்பவள், தர்மபத்தினியாக இருப்பவள் என்று சொல்லி கைப்பிடிச்சு கொடுத்து. இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமா? இவதான் சீதை. சீதை ஜனகனுக்கு மக, உனக்கு மனைவியாக இருந்து உன்னுடைய எல்லா காரியங்களும் துணை இருப்பான்னு இப்போ போய் இதை ஜனகன் சொல்லணுமா என்று ஒரு வினா எழுகிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழ்ந்த பொருள் உண்டு என்று நான் முன்னாடியே பார்த்தோம். இந்த குறிப்பு பொருள் தான் காவியங்களுடைய தனித்துவம், அதான் அதனுடைய பெருமை. இயம் சீதா, இவள் சீதை. சீதைன்னு சொன்னா ஏதோ எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி பொருத்தமில்லாத பேர் நினைச்சு கூடாது. இது அவளுக்கு ஒரு காரண பெயர். என்ன காரண பெயர்? இந்த பூமியை தங்க ஏர்பூட்டி உழுத காலத்திலே அந்த கொழு முனையிலே ஒரு
பெட்டியானது ஒரு பேழையானது தட்டி நிற்க அதிலே உதித்தவள் பூமாதேவியினுடைய திருக்குமாரத்தியாக வந்தவள். ராமா, உன்னுடைய பிறப்பு எப்படி அவதாரம் என்று போற்றப்படுகிறது? அதாவது ஒரு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் யஜ்ஞ புருஷனுடைய அனுகிரகத்தினாலே, யஜ்ஞ புருஷனுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாயசத்திலே விஷ்ணு ஸ்வரூபமாக எப்படி நீ வந்து கௌசல்யா கர்ப்பத்திலே வந்து சேர்ந்தாயோ, அதே போல உன்னுடையது எப்படி அவதாரமோ, உன்னுடையது எப்படி ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் மிக உயர்ந்ததாக புனிதமாக நடந்ததோ, அதே போல இவளும் சீதா, இவளும் கொழுமுனையிலே பூமாதேவியினுடைய மகளாக பிறந்தவளே ஒழிய இவளும் ஆண் பெண் சேர்க்கை இல்லாதபடிக்கு பிறந்த தெய்வீக குழந்தை தான் எம் சீதா. அதுக்கடுத்து சொல்றான் மம சுதா. மம சுதானா என்னுடைய மகள். இதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவா இந்த மம அப்படின்னா என்னுடைய என்று ஒரு சொல். இந்த சொல்லை பெரியவர்கள் ஞானிகள் பயன்படுத்தக்கூடாது. அடியேன் அப்படின்னா நான் தங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு நான் உரியவன் சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டிய ஜனகன் மம என்னுடையது அப்படின்னா இது மமகாரம் என்று பெயர். இந்த ஜனகனுடைய கதை இருக்கே ரொம்ப விசித்திரமானது. இவனுக்கு மமகாரம் அற்றவன் என்று பெயர், மமகாரமே இல்லாதவன். ஏன் மமகாரமே இல்லாதவன்னா, இவன் ஒரு வாதியாட்ட பாடம் படிச்சான். அவருக்கு யஜ்ஞவால்கிய மகரிஷின்னு பேர். இந்த யஜ்ஞவால்கிய மகரிஷிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கிற பொழுது ஜனகன் மீது ரொம்ப அன்போட பாராட்டத்தால யஜ்ஞவால்கிய மகரிஷி. இந்த மற்ற சிஷியர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பொறாம. ஏன்னா மற்ற சிஷியர்கள் குலத்தாலும் உயர்ந்தவர்கள். ஆனா ஜனகன் அவர்களுக்கு அடுத்த சத்திரிய குலம் தான். நம்ம கிட்ட இல்லாத அன்ப வாத்தியார் இவன் மேல மட்டும் ரொம்ப பிரியமா இருக்காரு. அவர்கள் பொறாமை கொண்டிருந்தார்கள். இது யஜ்ஞவால்கிய மகரிஷிக்கு ஒரு நாள் புரிஞ்சிடுச்சு. இவர்களுக்கு தகுந்த நேரத்தில் பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டார். திரும்ப அப்படியே பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஜனகன் இடத்திலே ஓடி வந்து ஒரு சேவகன் சொல்றான், ஐயா, நம்முடைய மிதிலா நகரமானது பற்றி எரிகிறது, ராஜ்யமானது அழிந்து போக போகிறது. அவர் சொன்னா, வாத்தியார் என்ன தெரியுமா பாடம் நடத்துறாரு? உலகத்திலே உனக்குன்னு சொத்து இல்லை, சுகம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை என்பதை பற்று அறுத்து போவதை பற்றி பாடம் நடத்துறாரு. இப்ப போய் மிதிலா நகரம் பற்றியது, நான் ஓடி போனா எனக்கும் மிதிலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மிதிலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அது இந்த பிறவியிலே ஒரு விதமான விதிக்கு கட்டுப்பட்டு என் கையில வந்ததானே ஒழிய அது என்னுடைய சொத்து கிடையாது, இது என்னுடையது கிடையாதுன்னு சொல்லி அந்த மமகாரம் இல்லாமல் பாடத்துல கவனம் செலுத்தி கொண்டிருந்தான் ஜனகன். ஆனா இந்த மத்த சாமியார்களுக்கு சொத்து ஒத்தலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு திருவோடு ஏதோ அவர்கள் உடுத்தி கொள்வதற்கு 2 செட்டு துணி இருக்கும். இதை போய் பாதுகாத்துட்டு வேமா ஓடி போய் எல்லாரும் அந்த பொருளை தான் எடுத்து வந்த உடனே யஜ்ஞவல்கியர் கேட்டார், இவ்வளவு சொத்து சுகங்களை துச்சம மதித்தவன் கேட்கிறான் பாடத்தை, உங்களால ஒரு 2 செட்டு துணி, ஒரு திருவோட்டு மேல எவ்வளவு பற்று பாசம் இருக்கு, நீங்கள் எனக்கு சிறந்த சிஷ்யர்களா, ஜனகன் சிஷ்யனான்னு கேட்டார். அப்படி இது மாயினாலே நான் ஏற்படுத்தின ஒழிய மிதிலா நகரத்துக்கு ஒண்ணும் ஆக நல்லா தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்று எப்படிப்பட்டது, ஜனகன் எப்படி உயர்ந்த கர்மயோகியாக இருக்கிறான். பகவான் கீதையில சொல்லுகிற பொழுது கர்மயோகிகள் நான் ஜனகனாக இருக்கிறேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட உயர்ந்த கர்மயோகியாக ஞான நிஷ்டை கூடியவனாக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஜனகன் அவன் சொன்னா இவள் என்னுடைய மகள்னு சொன்ன. நீ சொல்லக்கூடாது மிதிலா நகரமே இவனுக்கு சொத்து இல்லைன்னா சீதை மட்டும் இவனுக்கு சொத்தான்னா சாட்சாத் மகாலட்சுமி தேவிக்கு தகப்பன்னு சொல்லிக் கூடக்கூடியது அகங்காரமாகாது. அந்த மகாலட்சுமி தேவிக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடியது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக அவனுடைய மனதிலே நினைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது பெரியவாசன் பிள்ளை உரை எழுதினார், மமகாரம் அற்றவனுடைய மமகாரம் இரே என்று வியாக்கியானம். அப்படி மிக உயர்ந்த அந்த ஜனகன் மமசுதா என்று சொன்ன. சக தர்மச்சரிதவ, சக தர்மச்சரினா தர்ம பத்னின்னா அதுக்கு என்ன பொருள்? கணவன் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு துணை நிற்பவளாக மனைவி இருக்கிறான். சக தர்ம, நீ என்ன தர்மங்கள் செய்கிறாயோ யாவற்றுக்கும் துணை நிற்பவள் என்று பொருள். இன்னைக்கும் விசேஷமாக வைத்திய காரியங்கள் பண்ற பொழுது மனைவி நேரடியா பண்ண வேண்டியது, அவள் கையில ஒரு புல்லை கொடுப்பார்கள். தர்ப புல்லை கொடுத்தா அந்த புல்லை மட்டும் கணவன் மீது படும்படியா கிட்டக்க நின்று கொண்டால் அவளுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு அர்த்தம். அதே போல நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலுமே சீதைக்கு பங்குண்டு. ஏன்னா சீதை இல்லாமல் ராவண வதம் நடக்காது. சீதையை காட்டு கூட்டு போனோம், சீதையை காட்டு கூட்டு போனா தான் ராவணன் சீதையை அபகரிப்பான், ராவணன் சீதையை அபகரித்தால் தான் ராவண வதம் நடக்கும். அப்பதான் உன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறும். உன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு முழுமையாக துணை நிற்கக்கூடியவள். ஆனபடியாலே சக தர்மச்சரிதவ என்று சொல்லி
இந்த சீதையை உன்னுடைய கைகளிலே பிடித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்ல அந்த சீதாராமச்சந்திரமூர்த்திகள் எப்படி காட்சி கொடுத்தார்கள்? ஒன்றிய யோகமும் போகமும் போல அவர்களுடைய காட்சி அமைந்தது. இந்த சீதாராமச்சந்திரமூர்த்திகளை பார்க்கின்ற பொழுது அந்த காட்சி எப்படி இருக்கிறது? யோகம் என்று சொல்லக்கூடியது மிக உயர்ந்த நிலை. உலகிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் துறந்திருக்கும்படியான ஒப்பற்ற உயர்ந்த நிலை. அந்த ஒப்பற்ற உயர்ந்த நிலையோடு அதிலே கிடைக்கக்கூடிய பேரின்பமாகிற அருள் இன்பம் இருக்கிறதே, இவை இரண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதே போல யோக வடிவமாக ராமபிரானும் போக வடிவமாக சீதா பிராட்டியுமாக அந்த யோகமும் போகமாக ஞானமும் கர்மமாக தர்மமும் கர்மமாக அவர்கள் இருவருமாக சேர்ந்திருந்தார்கள் என்று சொல்லி மகரிஷி காட்டுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த சீதாராமச்சந்திரமூர்த்தி திருக்கல்யாணம், இந்த திருக்கல்யாணத்துடைய தத்துவம் அங்கே சீதா பிராட்டியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை எப்படி தடைகளை உடைத்து ராமச்சந்திரன் ஆகிற பரமாத்மா அவர் தன்னோடு இணைத்துக் கொண்டாரோ அதே போல நமக்கும் எத்தனையோ விதமான தடைகள் இறைவனை உணர்வதிலே, இறைவனை அடைவதிலே, வாழ்விலே இகம் பரம் என்று சொல்லக்கூடிய இரண்டிலும் எத்தனையோ விதமான தடைகள் இருக்கும். அத்தனை தடைகளும் நீங்கி எப்படி இந்த திருக்கல்யாணமானது மங்களகரமாக நடைபெற்றதோ அதே போல நம்முடைய வாழ்விலும் எல்லா விதமான மங்களங்களையும் சீதாராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலே நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த உயர்ந்த சீதா கல்யாண உபன்யாசத்தை இதோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இமையே ராம என்ற 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும். ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமல நோக்கும். நீடியவர கருசேனை நீர்பட்டழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவார்க்கே.